அத்தியாயம் 13. இருள் அரண்மனை எங்கே இருக்கு என சுதீப் கேட்கவும் அந்த பெட்டி கடைக்காரர் அவனை மேலும் கீழுமாக பார்த்தார். என்னது, இருள் அரண்மனையா? இந்த தென்காசி இல்லையா? இந்த பக்கம் அரண்மனைகளை விட அரண்மனை அளவுக்கு பழைய பங்களா தான் இருக்கு. இதில் நீங்கள் சொல்கிற அந்த அரண்மனை எதுன்னு தெரியலையே. சுதீப்பும் விமலும் அந்த பெட்டி கடையில் 2 வாட்டர் பாட்டில்களை வாங்கி கொண்டு வந்து காரை நோக்கி நடந்தனர். என்ன சுதீப், காலை 10 மணிலேருந்து இந்த ஊரையே அலசி கேட்டு பார்த்தாச்சு. இருள் அரண்மனைன்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறாங்க. நல்லா தெரியுமா அந்த சாமியார் சித்தப்பா சொன்னது இதுதானா? விமல் கேட்க தன் செல்போனில் அவர் பேசியதை ரெக்கார்ட் செய்திருந்த சுதீப் அதை போட்டு காட்டினான். ஆமாம், அப்படித்தான் சொல்லியிருக்காரு. யோசித்த விமலின் முகம் பிரகாசமானது. சுதீப், நம்ம இங்கே இருக்கிற டூர் அண்ட் டிராவல்ஸ் ஏஜென்சியில் விசாரிக்கலாமா? அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கைடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பழைய அரண்மனை எங்கேயாவது இருந்தால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? சுதீப் மலர்ந்தான். குட் விமல், இப்போவே போய் விசாரிக்கலாம். அதன்படியே தென்காசியில் இருந்த பெருவாரியான ஏஜென்சியை அணுகி விசாரித்தனர். ஆனால் பலன்தான் 0. இருள் அரண்மனை என ஒன்று இருப்பதாகவே யாருக்கும் தெரியவில்லை. சோர்வுடன் வெளியே வந்த இருவரும் காருக்கு நடந்தனர். அப்பொழுது, ஐயா தர்மசாமி என்ற ஒரு குரல் கேட்டது. உடனே சுதீப் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து பர்ஸ் எடுத்து அதில் 10 ரூபாய் எடுத்து எதிரில் கை நீட்டி அந்த வயதான அழுக்கு சட்டை நபருக்கு போட்டுக்கொண்டே, அந்த இருள் அரண்மனை எங்கே இருக்குன்னே தெரியல, இங்கே இருக்கிற யாருக்கும் கூட தெரியல என திரும்பி விமலிடம் சொல்லி கொண்டிருக்கும்போதே யாசகம் கேட்டு வந்த அந்த வயதானவரின் முகம் மாறியது. கை நீட்டி அவர் கையில் காசை போட்டுவிட்டு காரினுள் ஏறி சுதீப் ஸ்டார்ட் செய்தான். அருகில் விமல். கார் என்ஜின் சத்தம் கேட்ட பிறகுதான் சட்டென சுய உணர்வுக்கு வந்தார் அவர். காரை ரிவர்ஸில் எடுக்கும்போது தம்பி தம்பி என கையசைத்தவாறே காரை நோக்கி ஓடி வந்த அவரை இருவரும் குழப்பமுடன் பார்த்தனர். என்ன, போட்ட காசு பத்தலன்னு நம்மளை அடிக்க வராரோ? விமல் சிரிக்க சட்டென காரை நிறுத்தி கார் கண்ணாடியை இறக்கினான் சுதீப். பதட்டமாய் ஓடி வந்த அவரை கேள்வியுடன் பார்த்தான். என்னங்கய்யா? தம்பி, அந்த அரண்மனை என்ன பேர் சொன்னீங்க? இருள் அரண்மனை என்றான் விமல் வேகமாக. அதான். நீங்கள் ஏன் தம்பி அதை தேடுறீங்க? அவர் குரலில் அதீத பயம். அப்போ உங்களுக்கு அந்த அரண்மனை எங்கே இருக்குன்னு தெரியுமா? சுதீப் அவசரமாக கேட்டான். தெரியுமாவா? அது அரண்மனை இல்லை, அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? அவர் சொன்ன இடத்தை கேட்டதும் சுதீப்பும் விமலும் அதிர்ந்தனர். அத்தியாயம் 14. அது சாதாரண இடத்துல இல்லை. இந்த ஊரோட வடக்கு மூலையில் அரணபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. அதோட பேர் உண்மையிலேயே அரண்மனைபுரி. ஆனால் இப்போது ஊராகவே இல்லை. அந்த ஊரோட மயான பூமியில தான் அந்த அரண்மனை பாழடைஞ்சு போயிருக்கு. மயான பூமினா? விமல் கேட்க, அது சுடுகாடு என்றான் சுதீப். ஆமாம் தம்பி, பல 100 வருஷமாக அந்த அரண்மனை சுடுகாட்டுக்குள்ளே தான் இருக்குதான். பல ஏக்கர் கணக்கில் எல்லா நிலப்பரப்பும் அந்த அரண்மனைக்கு சொந்தமானது. அரண்மனைக்கு சொந்தமான பூமியெல்லாம் ஒரே மயான காடாத்தான் இருக்குதான். அதன் பேர் இங்கே மசான அரண்மனைன்னு சொன்னா தான் தெரியும். பகல்லையே இருள் சூழ்ந்து ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்கிறதால அது இருள் அரண்மனைன்னு சொல்லுவாங்க தம்பி. அந்த அரண்மனைக்கு சொந்தம் கொண்டாடி நிறைய பேர் வாரிசுன்னெல்லாம் வந்தாங்க. ஆனால் அவங்க இந்த மண்ணை தாண்டலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விபரீதம் ஏற்பட்டு எல்லோரும் அடுத்தடுத்து செத்து போய் அதே மயான பூமியில் தான் புதைச்சாங்க. யார் வாரிசுன்னு வந்தாலும் இதுதான் நிலைமை. சரி, இவ்வளோ ஏக்கர் நிலம் வெறும் சுடுகாடாக இருக்குதே, கொஞ்சம் மாத்திரம் மயானத்துக்கு ஒதுக்கிட்டு மிச்சத்துக்கு ஏதாவது அரசாங்க கட்டடம் கட்டலாம்னு கவர்மெண்ட்டு முடிவு பண்ணுச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்த சுடுகாட்டுக்குன்னு ஒதுக்கிட்டு தனியாக வேலியை போட்டுட்டாங்க. மீதி இருக்கிற 10 ஏக்கர்லையும் சுத்தம் பண்ணி அஸ்திவாரம் போட்டாச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கலை. ஏன்? விமல் கேட்டான். அன்னைக்கு அந்த வேலையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ எல்லாரும் ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டாங்க. ரிப்போர்ட்டில் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் முதற்கொண்டு அரசாங்க அதிகாரிகள், கடைநிலை வேலையாள் வரை எல்லாருமே காலி. அதுக்கப்புறம் அந்த அரண்மனை இருக்கிற இடம், அது பக்கமே யாரும் போகிறதில்ல, தலை வச்சும் படுக்கிறதில்ல. பொணத்தை புதைக்கிறதோ எரிக்கிறதோ எல்லாமே கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சுட்டு பகல்லையே கிளம்பிடுவாங்க. அந்த மசான வெட்டியான் கூட பல கிலோமீட்டர் தள்ளி தான் வீடு கட்டி குடியிருக்கான்.
அதனால தான் கேட்டேன் தம்பி. நீங்கள் எதுனா அந்த அரண்மனையை சுத்தம் பண்ணவோ இல்லை வாங்கவோ விற்கவோ வந்திருக்கீங்களா? அதனால தான் பதறி போய் வந்து கேட்குறேன். தலையசைத்தான் சுதீப். அதுக்காக வரலைங்க. எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும். அதுக்காக அந்த அரண்மனைக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சே ஆகணும். ஐயோ, ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்களே தம்பி, வேணாம்யா. ஐயா ப்ளீஸ், எங்களுக்கு அந்த அரண்மனையை காட்டுங்களேன். ஐயோ நானா? பயந்தார் அவர். கூட வந்து இடத்த மட்டும் காட்டுங்க, அப்புறம் நீங்கள் போயிடலாம். எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். பல பேரோட உயிர் இதில் அடங்கி இருக்கு. அவர் அரை மனதுடன் தலையசைத்தார். பணம்லாம் வேணாம் தம்பி, நான் வரேன். காரின் பின் கதவை திறந்து விட்டான் விமல். ஏறி உட்கார்ந்தார் அந்த வயதானவர். ஒரு பிச்சைக்கார கிழவனை தங்கள் காரில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் கிளம்புவதை அங்கிருந்த பல பேர் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அத்தியாயம் 15. அதோ தெரியுது பாருங்க, அரண்மனைபுரி மயானம்னு போர்டு இருக்கு. அங்கேருந்து உள்ள 2 கிலோமீட்டர் போகணும், அந்த அரண்மனை வரும். ஆனால் இங்கேருந்து தான் அதனோட எல்லாம் ஆரம்பிக்குது. என்னை இங்கேயே இறக்கி விட்டுடுங்களேன், நான் போயிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாலை மங்கிடும். பயத்துடன் சுற்றி சுற்றி பார்த்தார் அந்த கிழவர். அவரை அதற்கு மேல் வற்புறுத்தாமல் அங்கேயே இறக்கி விட்டுவிட்டு இருவரும் கிளம்பினர். அந்த கிழவர் கண்ணுக்கு கார் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு ஒரு புன் சிரிப்புடன் அப்படியே காற்றில் மறைந்து போனார். இங்கே காரை வெளியிலேயே ஒரு ஓரமாக நிறுத்தி அந்த மயான பூமியை பார்த்தனர் விமலும் சுதீப்பும். பல ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருந்தது அந்த இடமே. வேலி காத்தான்களும் புதர்களும் மரங்களுமாய் மண்டி கிடந்தது. சுற்றிலும் கோட்டை மதில் சுவர் போல் சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. உள்ளே அங்கங்கே சமாதி மேடுகள் வேறு கண்களில் பட்டது. சற்று தள்ளி அந்த பக்கம் சுடுகாட்டு மேடை. எப்போதோ எரிந்த சாம்பல் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. பெரிய துருப்பிடித்த இரும்பு கேட் மூடியிருந்தது. அந்த கேட் கூட சாதாரண கேட் போல் இல்லாமல் நல்ல கோட்டை மதில்களை சுற்றிலும் கொண்டு நடுவில் அரண்மனை வாயில் போன்று நன்கு உறுதியாக அமைந்திருந்தது. பெரிய இரும்பு பூட்டு போட்டு பூட்டியிருந்தது. விமல் சுதீப்பிடம் கேட்டான். என்ன சுதீப், இவ்வளோ பெரிய பூட்டு தொங்குது, எப்படி உள்ளே போகிறது? சுற்றிலும் கோட்டை மதில் மாதிரி சுவர் எழும்பி இருக்கு. தாண்டி குதிச்சு கூட உள்ளே போக முடியாது போல இருக்கே. இப்படி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ ஒரு புழுதி காற்று வீசிக்கொண்டு வந்து பெரும் சத்தத்துடன் அந்த பழைய கால கேட்டின் மீது டம் என்று மோதியது. உடனே அவ்வளவு பெரிய பூட்டு கழன்று கீழே விழுந்து கதவு திறந்து கிரீச் கிரீச் என்ற சத்தத்துடன் உள்வாங்கியது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அர்த்தத்துடன். திடீரென அவ்வளவு பெரிய காற்று எங்கிருந்து வந்தது? எப்படி மிகச் சரியாக கதவின் மேல் மோதி பூட்டு கழன்று விழுந்தது? விமல் மிரண்டான். சுதீப் சாதாரணமாக இருந்தான். இதைவிட எவ்வளவோ விஷயங்களை பார்த்திருந்ததால் அவனுக்கு இது சாதாரண விஷயமாக தெரிந்தது. என்ன சுதீப், என்னமோ இது ஒரே மிஸ்டீரியஸா இருக்கு என்றான் விமல் மெலிந்த குரலில். உள்ளே போகலாம் என சுதீப் திறந்த கதவின் வழியே உள்ளே நுழைந்தான். இவ்வளவு நேரம் வரை கேலியும் கிண்டலுமாக பேசிக் கொண்டிருந்த விமல் கப் சிப் என்று சுதீப்பை பின்தொடர்ந்தான். உள்ளே நுழைந்ததுமே சீன்ற காற்றின் வீச்சு அவர்களின் முகத்தில் அறைந்தது. சற்று தூரத்தில் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான அரண்மனை செடி கொடிகள் சூழ்ந்து அவற்றில் முளைவிட்ட செடிகள் மற்றும் மரங்கள் புடைசூழ ஒரு இருட்டு ராட்சசன் தலைவிரித்த கோலத்தில் உட்கார்ந்து வரும் அவர்களே முறைத்து பார்ப்பது போல் இருந்தது. விமல் எச்சில் விழுங்கினான். சுதீப், பார்க்கவே அந்த அரண்மனை படு டெரரா இல்லை? சுதீப் லேசாக தலையசைத்து விட்டு நாலாபுரமும் பார்த்தபடியே அரண்மனை செல்லும் பாதையை நோக்கி நடந்தான். அரண்மனைக்கு செல்லும் வழி நெடுக்க இருபுறமும் காய்ந்து போன பெயர் தெரியாத மரங்கள் செடிகள். சுற்றி சுற்றி புதைமேடுகள் அரண்மனையை தவிர்த்து அங்கங்கே சிறு சிறு மண்டபங்கள் இடிந்து சிதிலமடைந்து காணப்பட்டன. திடீரென கருமேகங்கள் வானில் சூழ ஆரம்பித்தன. அந்த மயானத்தின் மேலும் அரண்மனையின் மேற்பகுதியிலும் ஒரு கருப்பு படலம் போல சூழ்ந்தது. எங்கிருந்தோ கோட்டான்கள் அலற ஆரம்பித்தன. நாய்கள் ஊளையிடும் சத்தம் காதை கிழித்தது. காற்றின் ரீங்காரம் இப்பொழுது சுதி மாறி யாரோ ரகசியம் பேசும் தினசில் காதோறும் கேட்க விமல் சுத்தமாக அரண்டான். ஐயோ சுதீப், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சுதீப் நின்றான், திரும்பினான். விமல், நீங்க போய் கார்ல இருங்க, நீங்க உள்ள வர வேண்டாம். நான் எப்படியாவது பிரச்சனை நானி இவர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க என் கூட வந்து பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம் என்றதும் விமல் நிமிர்ந்தான். ச்சே, என்ன சுதீப், நான் ஏதோ கொஞ்சம் தடுமாறிட்டேன். என் பாஸ் எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் என்னை உங்கள் கூட அனுப்புவார். உங்களை மட்டும் எப்படி தனியாக விடுறது? என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்க போகலாம் என அவன் சொல்லி முடிக்கவும் அரண்மனையின் உள்ளிருந்து ஒரு பெண் அலறும் சத்தம் பயங்கரமாக கேட்டது. அத்தியாயம்
16. சத்தம் கேட்டவுடனே மேன் மாடத்திலிருந்து வௌவால்கள் படபடவென சிறகுகளை அடித்துக்கொண்டு வெளியே பறந்து வந்து வாசலின் முன் நின்றிருந்த அவர்களின் மேல் மோதிவிட்டு பறந்தன. 2 கைகளையும் முகத்திற்கு குறுக்காக வைத்தபடி அப்படியே கீழே உட்கார்ந்தான் சுதீப். திகைத்து போய் நின்றிருந்த விமலை, விமல் கொமான், முகத்தை மூடிட்டு கீழே உட்காருங்க என்றதும் சட்டென உட்கார்ந்தான் விமல். இதயமும் வௌவால்களைப் போலவே படபடவென அடித்து கொண்டது கேட்டது அவனுக்கு. தொடர்ந்து ஒரு 2 நிமிடங்கள் வௌவால்கள் பறந்து பின் ஒரு கட்டத்தில் அமைதியானது அந்த பகுதியே. மெல்ல எழுந்து நின்று பிரம்மாண்டமாய் ஓங்கி நின்ற அந்த அரண்மனையை பார்த்தனர் இருவரும். படு அலங்காரமான வேலைப்பாடுகளுடன் அமைந்திருந்த அது முற்றிலும் தீப்பிடித்து எரிந்து கருகிய தினசில் கரி பிடித்து போயிருந்தது. அரண்மனையின் நீண்டு இருந்த முன்பகுதியில் நடுநாயகமாக பெரிய வாசல் கோட்டை கதவு போல் இருந்தது. கதவை சென்றடையவே 20 நீண்டு வளைந்த யூ வடிவ படிக்கட்டுகளில் ஏற வேண்டும். அங்கும் இங்கும் உடைந்திருந்தது படிகள். செடிகள் வேறு முளைத்திருந்தது. படிகளை தாண்டி மேலே வந்து கதவின் முன்னால் நின்றனர். இருவரும் நிமிர்ந்து கதவை பார்த்தனர். தூசியும் தும்புமாக இருந்தது. உள்ளிருந்து விதவிதமான ஒலிகள் எழும்பியது. இப்போது யார் யாரோ ஓடும் சத்தம், விளையாடும் சத்தம், மந்திரங்களை உச்சரிக்கும் சப்தம், ராணி காளி வருகிறார் என கட்டியங்கூறும் குரல்களும் மாறி மாறி கேட்டது. சுதீப்புக்கு சிலிர்த்தது. ராணி காளி, இந்த வார்த்தையைத்தானே சித்தண்ணன் ஐயா கூறினார். அப்படியென்றால் நாம் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம். ஏதேதோ பேச்சு குரல்கள், குதிரைகளின் குளம்படி ஓசை, சேடி பெண்களின் கழுக்கென்ற சிரிப்பு சத்தம், குளத்தில் நீராடும் சத்தம், இவ்வளவு ஏன் அரண்மனை சமையல் கட்டிலிருந்து விதவிதமான சமையல் செய்யும் வாசனை கூட வந்து மூக்கை துளைத்தன. விமல் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே கேட்டான். என்ன சுதீப் இது? வெளியே பார்க்க பாழடைஞ்ச மாதிரி இருக்கு. உள்ள ஏதேதோ குரல்கள்லாம் கேட்குதே. சாப்பாட்டு வாசனை வேற அபரிமிதமா வருது. மூக்கை உறிஞ்சினான். சுதீப் வாயில் விரல் வைத்து ஏதும் பேச வேண்டாம் என சைகை செய்தான். கதவின் வாசலில் காதை வைத்து கேட்டான். பின் விமலை இழுத்து கொண்டு ஒரு ஓரமாக ஓடிப்போய் நின்றான். என்னாச்சு? விமல் பதற ஷ் என்றவாறே கதவையே பார்த்து கொண்டிருந்தான். நேரம் மாலை 6:30 தாண்டி மெல்ல மெல்ல இருள் சூழ ஆரம்பித்தது. ஏற்கனவே கருமேகங்கள் சூழ்ந்திருந்ததால் கிட்டத்தட்ட நள்ளிரவு போல் காட்சியளித்தது அந்த இடமே. சற்று தூரத்தில் தெரிந்த சாலை விளக்குகளின் வெளிச்சக்கோடு கூட உள்ளே வரவில்லை. அப்பொழுதுதான் அது நடந்தது. கதவு மெல்ல திறக்க தொடங்கியது. கிரீச் கிரீச் என்ற சத்தத்துடன் கதவின் மேலிருந்த தூசிகள் எல்லாம் பறந்தது. பெரும் சத்தத்துடன் திறந்த அந்த கதவின் வழியே யாரோ வந்தார்கள். இருவரும் அங்கிருந்த பெரிய பெரிய தூண்களின் பின்னே ஒண்டினார்கள். கதவை திறந்தது. ஒரு உருவம் வெளியே வருவது தெரிந்தது. சுமார் 3 அடி உயரமிருந்த அது வேறு எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு குட்டி சாத்தான் போல இருந்த அதே பேய் பொம்மைதான். அது கையையும் காலையும் விசுக் விசுக் என வீசியவாறே முன்னால் நடக்க பின்னாடியே அவள் வந்தாள். மித்ரா. மித்ரா பார்ப்பதற்கு வினோதமாய் இருந்தாள். கருப்பு நிற புடவையை உடலை சுற்றி கட்டிக்கொண்டு இடுப்பில் தார்பாய்ச்சி கட்டியிருந்தாள். கால்களில் கருநிற மாலைகளை வரி வரியாக சுற்றியிருந்தாள். கைகளிலும் அப்படியே. கழுத்தில் ஏதோ பெயர் தெரியாத மாலைகள், ஏதோ மிருகத்தின் நகங்கள், பற்கள் என அணிந்திருந்தாள். முடியை உயர்த்தி கொண்டை போட்டு சற்று கீழே வழிய விட்டிருந்தாள். அடர் சிவப்பு நிற பொட்டு வைத்து கண்களுக்கு அடர் கருமை நிற மை தீட்டி அவள் உருவமே பார்க்க சற்று பயமாக தெரிந்தது. பொம்மை முன்னால் நடக்க பின்னால் மித்ரா ஒரு பணிப்பெண் போல நடந்து வந்து கொண்டிருந்தாள். சற்று வெளிச்சத்தில் பார்த்தபொழுதுதான் அவளது கையில் எதையோ வைத்திருப்பது தெரிந்தது. துணி மூட்டை போல ஏதோ ஒன்று. தொலைவில் இருந்து இருட்டில் சுதீப்பிற்கும் விமலுக்கும் என்ன எடுத்து போகிறாள் என்பது தெரியவில்லை. அரண்மனை படிகளை கடந்து பொம்மை கீழே இறங்கி சற்று தூரத்தில் தெரிந்த ஒரு இடத்தை நோக்கி நடந்தது. ஓரிடத்தில் நின்று மித்ராவுக்கு சுட்டி காட்டியது. மித்ரா உடனே அந்த துணி மூட்டையை கீழே ஓரிடத்தில் வைத்துவிட்டு அது சுட்டி காட்டிய இடத்தில் ஒரு கட்டையால் கோடு வரைந்தாள். உடனே அந்த பொம்மை ஏதோ புரியாத மொழியில் மந்திரங்கள் உச்சரிக்க அந்த வட்டம் பல முக்கோணங்கள் கொண்ட பெரிய வட்டமாக மாறியது. வெளிச்சக்கீற்றுகள் அதிலிருந்து பீரிட்டு வர தொடங்கின. வெளிச்சக்கீற்றுகள் மித்ராவையும் அந்த பொம்மையையும் ஒரு போர்ட்ரேட் போல துல்லியமாக காட்டியது இருவருக்கும். விமலும் சுதீப்பும் கண் கொட்டாமல் தடதடக்கிற இதயத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே முக்கோண வட்டத்தின் நடுவினுள் அந்த துணி மூட்டையை வைத்தாள் மித்ரா. அந்த துணியை உருவி எடுத்தாள். உள்ளிருந்து கை கால்களை உதைத்து அழத் தொடங்கியது அது. அப்போதுதான் அது ஒரு பச்சிளம் சிசு என்பதை ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த இருவருக்கும் தெரிந்தது. கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. சிசுவை பலி கொடுக்க போகின்றாளா?
இப்பொழுது பொம்மை வட்டத்தின் முன் சமணம் போட்டு உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்க இந்த பக்கம் நின்றிருந்த மித்ராவின் கையில் இப்போது ஒரு வாள் புதிதாக முளைத்து பளபளவென வெளிச்சத்தில் மின்னியது. மை காட், மித்ரா தான் குழந்தையை கொல்லப் போகிறாளா? எப்படியாவது இதை தடுக்க வேண்டும். மனம் பதைத்தவாறே சுதீப் அந்த இடத்தை விட்டு நகர முயன்றான். முடியவில்லை. விமலை திரும்பி பார்த்தான். அவனும் நகர முடியாமல் திணறிக் கொண்டுதான் இருந்தான். சுதீப், என்னால் ஒரு அடி கூட நகர முடியலை. அதே நேரம் அங்கே மித்ரா தன் வாளை ஓங்கியிருந்தாள். நோ என இருவரும் கத்த வாயெடுத்தனர். ஆனால் முடியவில்லை. அதற்குள் வாளை உபயோகப்படுத்தியிருந்தாள் மித்ரா. அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த குழந்தையின் அழுகை இப்போது நின்று போய்விட்டது. வாளிலிருந்து ரத்தம் சொட்டுவது இங்கிருந்தே தெரிந்தது. நிலை குலைந்து போனான் சுதீப். கடவுளே, இது என்ன கொடூரம்! இதற்காக இந்த சிசுபலி? அதை எதற்கு என்று அடுத்த சில நொடிகளில் தெரிந்தது. மித்ரா கீழே கிடந்த சிசுவின் உடலை எடுத்து அந்த பொம்மையின் அருகே கொண்டு வந்தாள். கண்மூடி உட்கார்ந்திருந்த அது தன் நாக்கை வெளியே நீட்டியது. முண்டத்திலிருந்து வந்த இரத்த துளிகளை பருகியது. அந்த குருதியை அதன் உடலெங்கும் தெளித்து விட்டாள் மித்ரா. அதை வாங்கி தன் வாயருகே வைத்து சர் என உறிஞ்சியது அந்த பிசாசு பொம்மை. பின் அதை தூக்கி எறிந்தது. எழுந்து நின்றது. இடுப்பில் கை வைத்து கொண்டு பலமாக சிரிக்க ஆரம்பித்தது. அந்த நீண்ட பெரிய மயான காட்டினுள் அதன் பயங்கர சிரிப்பொலி எதிரொலித்து கேட்டது. மனம் கலங்கி இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வளர துவங்கியது. அதன் தலைமுடி நீண்டு உயிருள்ள ஒரு பெண்ணின் முடி போல் வளர்ந்தது. பொம்மையின் முகம் உயிருள்ள முகம் போல் மாறியது. கை கால்கள் ஒரு பெண்ணினுடையது போல் வளர்ந்து அதன் உடல் சதைப்பற்றுடன் மாறியது. சராசரிக்கும் அதிகமான உயரத்தில் 6 அடிக்கு ஒரு பெண்ணை போல் வளர்ந்திருந்தது. பெண்ணாய் மாறிய தன் கை கால் முகத்தை தொட்டு தொட்டு பார்த்து மீண்டும் சிரிக்கலானது அது. அமைதியுடன் தலை குனிந்து நின்று கொண்டிருந்த மித்ராவின் இரு கைகளையும் பிடித்து கரகரவென சுற்றியவாறே, வெற்றி, வெற்றி! நான் என் பழைய வடிவத்தை அடைந்து விட்டேன். இத்தனை வருட கால காத்திருப்பு வீண் போகவில்லை. பிசாசுத்தனமான அவளுடைய குரல் இவர்கள் இருவருக்கும் நன்றாக கேட்டது. ஒரு மகாராணியைப் போல் உடை உடுத்தியிருந்த அந்த பெண்ணின் முகம் அவ்வளவு அழகாயிருந்தது. தலையில் பக்கவாட்டு கொண்டே அதனை சுற்றி வளை ஆபரணம் முடிந்திருந்தாள். மீன் போன்ற 2 நீண்ட விழிகளுக்கு அழகாக மை தீட்டியிருந்தாள். இளஞ்சிவப்பு நிற உதடுகள் மாதுளம் பூவை நினைவுபடுத்தியது. ரோஜா நிற மேனியில் மன்னர் காலத்து தங்க ஆபரணங்களை அணிந்திருந்தாள். உடலில் இளஞ்சிவப்பு நிற பட்டாடை உடுத்தி கொடியிடையில் அதை சுற்றி விசிறி மடிப்பாய் முன் கொசுவத்தை விட்டிருந்தாள். அவள் நடக்கும்போது இடை அசைந்த விதம் மயிலின் நாட்டியத்தை நினைவுபடுத்தியது. இவ்வளவும் மித்ரா வரைந்திருந்த முக்கோண கோலத்தின் ஒளியில் அவர்களால் பார்க்க முடிந்தது. மித்ரா அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடினாள். அவள் முன் மண்டியிட்டாள். திடீரென வானத்தில் பயங்கர இடிமுழக்கம் கேட்டு பளிச்சென ஒரு மின்னல் மின்னியது அரண்மனையை நோக்கி. சுதீப், விமல் இருவருக்கும் கண்கள் கூசியது. ஒரு வினாடி கண்களை மூடினர். பின் கண் திறந்த போது அங்கே யாரும் இல்லை, எதுவும் இல்லை. சற்று முன் சினிமா போல் தென்பட்ட காட்சிகள் அனைத்தும் சட்டென மறைந்து போயிருந்தது. இதுவரை கேட்ட காற்றின் சத்தம் கூட இப்போது நின்று சூழ்நிலை அதிநிசப்தமாக இருந்தது. இப்பொழுது இருவராலும் அசைய முடிந்தது. அப்பாவின் குரல் சுதீப்பின் காதில் ஒலித்தது. சுதீப், சீக்கிரம் 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க. நீங்க இங்க இருக்கிறத நான் அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியாம மறைச்சிருக்கேன். இதுக்கு மேல என்னால முடியாது. அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவ. இப்போ ஒரு சிசுபலி கொடுத்ததுல தன் சக்தியை இன்னும் அதிகமாக்கிட்டா. இரவு நேரத்துல அவளுக்கு சக்தி அதிகம். நாளைக்கு காலையில வா. உன் நண்பன் வேண்டாம், நீ மட்டும் இந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். நொடி கூட தாமதிக்காமல் விமலின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சுதீப் மயான அரண்மனையின் வாசலை நோக்கி ஓடினான். அவர்கள் இருவரும் வெளியே வந்து சாலையில் தொபுகடீர் என விழவும் மதில் சுவரின் கதவு தடால் என சாத்தி கொண்டது. பூட்டும் பழையபடியே பூட்டி கொண்டது தானாக. அத்தியாயம் 17. காரில் ஏறி காரை கிளப்பிக்கொண்டு பறந்தான் சுதீப். பின் சீட்டில் விமல் மட்டமல்லாக்க படுத்து மூச்சை பெரிதாக விட்டு கொண்டிருந்தான். அவனை திரும்பி பார்த்த சுதீப் மனதுக்குள் சிரித்து கொண்டான். அப்பா சொன்னது சரிதான். நாளை காலை வரும்போது இவனை ரூமிலேயே விட்டுவிட்டு வர வேண்டும். இதற்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான், பாவம். அறைக்கு வரும் வரை இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. இரவு மணி 8:30. மயான அரண்மனையை ஒட்டி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த வாகனமும் மனித நடமாட்டமும் இல்லவே இல்லை. நகர எல்லைக்கு வந்ததும் நியான் விளக்குகளும் இரவு நேர கடைகளும் கடை வீதிகளும் என நகரம் பரபரப்பாகவே இருந்தது.
அவரவர் அறையினுள் போய் தத்தம் படுக்கைகளில் விழுந்தனர் இருவரும். இப்பொழுது மித்ரா எங்கே இருக்கிறாள் என தெரிந்துவிட்டது. அவள் உயிருக்கு இப்பொழுது எந்த ஆபத்தும் இல்லை. அந்த பிசாசு தன் சுய உறவுக்கு வந்துவிட்டது. யார் அவள்? ஏதோ மித்ராவிடம் பேசியது சரியாக காதில் விழவில்லை. அவளது பயங்கரமான சிரிப்பொலி மட்டும் காதில் கேட்டது. அப்பப்பா, என்ன ஒரு பயங்கரமான குரல்! உருவத்துக்கும் குரலுக்கும் சம்பந்தமே இல்லை. சுதீப்பின் அறைக்கு சாப்பாடு வரவழைத்து இருவரும் சாப்பிட்டனர். விமல் எதுவும் பேசாமல் சிந்தனையிலேயே இருந்தான். சுதீப்பும் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. குட் நைட் சொல்லிவிட்டு விமல் தன் அறைக்கு சென்று விட்டான். தன் படுக்கையில் விழுந்தான் சுதீப். மிகுந்த களைப்பாக இருந்தது. தனது போலீஸ் வேலையில் இவ்வளவு களைப்பை அவன் அடைந்ததில்லை. ரவுடிகளையும் திருடர்களையும் ஓட ஓட விரட்டி பிடித்து இழுத்து வந்திருக்கிறான். கள்ளசாராய கும்பல்களிடம் நேருக்கு நேர் நின்று மோதி இருக்கிறான். இரவு தூங்காமல் விழித்திருந்து பல இரவுகளில் நைட் பெட்ரோலிங் போயிருக்கிறான். இந்த அளவுக்கு அசதி அவனுக்கு ஏற்பட்டதே இல்லை. சிந்தனை வயப்பட்டிருந்த சுதீப்பை செல்போன் ஒலி கலைத்தது. எடுத்தான். மறுமுனையில் ஞானேஸ்வரன். ஹலோ சுதீப், என்ன ஆச்சு? வந்து சேர்ந்துட்டீங்களா? இன்னும் ஃபோன் வரவே இல்லைன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்பொழுதுதான் தான் இன்னும் அவருக்கு தென்காசியை வந்தடைந்ததை சொல்லாமல் விட்டது நினைவுக்கு வந்தது. ஓ சாரி சார், வந்த அலுப்பில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். அப்புறம் அந்த அரண்மனையை தேடி கண்டுபிடிச்சதில் நேரம் போயிடுச்சு. பை த பை, சித்தண்ணன் ஐயா சொன்ன அந்த இருள் அரண்மனையை கண்டுபிடிச்சாச்சு. மித்ரா அங்கே தான் இருக்காங்க. ஞானேஸ்வரன் பதட்ட குரலில் கேட்டாள். மித்ரா அங்கே தான் இருக்காளா? எப்படி இருக்கா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அவங்க அந்த பேய் பொம்மையோட பிடியில தான் தன்னை மறந்து இருக்காங்க. மித்ரா ஆவி அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இடத்துல தான் இருக்கணும்னு அந்த பொட்டுமலை மூப்பன் சொன்னார். அது உண்மைதான். அப்படின்னா? ஞானேஸ்வரன் கவலையுடன் கேட்டார். மித்ரா இருக்கிற இடம் சாதாரண மனுஷங்க வாழற இடம் இல்லை. அது அதிபயங்கர அமானுஷ்யங்களும் மர்மங்களும் நிறைஞ்ச ஒரு சுடுகாட்டு அரண்மனையில். ஐயோ என அலறினாள் ஞானேஸ்வரன். என் பொண்ணு சுடுகாட்டில் இருக்காளா? ஆமாம் சார், நான் நாளைக்கு பகலில் அங்கே போக போகிறேன். அங்கே போனதுக்கு அப்புறம்தான் ஏன் மித்ராவுக்கு இதெல்லாம் நடக்குது, மித்ராவுக்கும் அந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கணும். விமல் கொஞ்சம் அங்கே நடந்த சம்பவங்களாலே பயந்துட்டார்னு நினைக்கிறேன். நான் தான் எனக்கு கூட யாரும் வேண்டான்னு சொன்னேனே சார். பாவம், அவர் மிரண்டுட்டார். அப்படி என்ன சம்பவம் நடந்தது? மித்ரா ஏதோ மிரட்டிட்டாளா என்றார் அவர் படபடப்பாக. தனக்கு நேர்ந்த அனுபவத்தை நினைத்து கொண்டார். அது மித்ரா செய்த அந்த சிசுபலியை சொல்லவில்லை. சொன்னால் இவர் கலவரமடைவார். அதை நான் அப்புறம் சொல்கிறேன் சார். நாளைக்கு காலையில் அந்த இடத்துக்கு போயிட்டு தகவல் தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் வெங்கட்ராமன் சார் எப்படி இருக்கார்? அவன் நல்லா இருக்கான். எழுந்து உட்காந்துட்டான். டாக்டர்களுக்கே ஒரே அதிசயமாக இருக்குது. வந்துட்டு போன சித்தர் யாருன்னு கேட்டாங்க. அவர் சித்தர் இல்லை, சித்தப்பான்னு சொன்னேன். ஓயாமல் அவன் உன்னை பற்றி தான் கேட்குறான். அவர்கிட்ட நான் சொன்ன தகவலை சொல்லுங்க. சரிங்க தம்பி, ஜாக்கிரதை என்று ஃபோனை வைத்தார் ஞானேஸ்வரன் கவலையுடன். யோசித்தபடியே படுத்திருந்த சுதீப் பின் நன்கு உறங்கி போனான். நள்ளிரவு நேரம். சுதீப்பின் அறையில் ஒரு நீல வெளிச்சம் மெல்ல மெல்ல உற்பத்தியாக ஆரம்பித்தது. அந்த வெளிச்சம் நகர்ந்து நகர்ந்து சுதீப்பின் கட்டிலை அடைந்து அவன் கால் அருகே உட்கார்ந்தது. அத்தியாயம் 18. யாரோ கதகதப்பாய் தன் காலை தொடுவதை உணர்ந்து சட்டென எழுந்தான் சுதீப். கட்டிலின் அருகே இருந்த மேஜை விளக்கை போட்டான். அதிர்ந்தான். மெல்லிய விளக்கொளியில் யாரோ ஒரு பெண் அவன் கால் அருகே தலையை குனிந்தவாறு உட்கார்ந்திருந்தாள். ஏய், யாரது? குனிந்திருந்த அவள் தலை நிமிர்ந்தது. திடுக்கிட்டான். அது பொட்டுமலையில் பார்த்த அந்த பெண் மாத்ரி. அவள் கண்களில் கண்ணீர். மாத்ரி, நீயா? நீ எப்படி இங்க? தலைவிரி கோலமாய் அமர்ந்திருந்த மாத்ரி இமைக்கா விழிகளுடன் சுதீப்பையே பார்த்து கொண்டிருந்தாள். கண்கள் கண்ணீரில் பளபளத்தது. மாத்ரி, ஏன் அழற? உண்மையிலே யார் நீ? அந்த மலை கிராமத்தை சேர்ந்த பெண்ணா? அவள் இல்லை என தலையசைத்தாள். அப்புறம் அந்த சம்பு சொன்ன மாதிரி மாயமோகினியா? அதற்கும் இல்லை என தலையாட்டினாள். பின்ன ஏன் என் பின்னாடியே வர்ற? உனக்கு என்னதான் வேணும்? அவள் சொன்னாள். எனக்கு விடுதலை வேணும். விடுதலையா? யார்கிட்ட இருந்து? அவள்கிட்ட இருந்து. இதை சொல்லும்போது மாத்ரியின் விழிகள் பயந்திருந்தது. அவள்னா யாரு? அவள்தான் இன்று நீங்கள் அரண்மனை மயானத்தில் பார்த்தீர்களே, அவள் உருவத்தை. அவளைதான். அவள் மீண்டும் தன் உருவத்துக்கு வந்துவிட்டாள். அவளை தேடித்தானே வந்தீர்கள்? மித்ராவையும் அழைத்து செல்லத்தானே வந்தீர்கள்? சுதீப் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஹேய்,
நீ சொல்றது உனக்கு எப்படி என் விஷயங்கள் தெரிஞ்சது? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவள் தலையசைத்தாள். தெரியும். சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த அரண்மனைக்கு சரியான வழிகாட்டியதே அதே மயானத்தில் இருந்த இன்னொரு நல்ல ஆத்மாதான். நான் தான் அதை உங்களுக்கு உதவும்படி சொன்னேன். சுதீப் ஆச்சரியம் மேலும் அலையடித்தது. அந்த பெரியவர் ஒரு ஆத்மாவா? ஆமாம், அவளுக்கு தெரியாமல் அனுப்பினேன். என் அசைவை அவள் கண்காணித்து கொண்டே இருப்பாள். இப்போது அவள் வேறு ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறாள். அப்போது அவள் தன்னை மறந்திருப்பாள். பல வருடங்களுக்கு பிறகு வெளியில் வந்திருக்கும் அவள் சொல்லவே நா கூசுகிறது. தன் வெற்றி கொண்டாட்டத்தை ஓர் இளவயது அழகிய ஆண்மகனுடன் கொண்டாடி கொண்டிருப்பாள். மந்திரம் போட்டு ஊரில் இருக்கும் ஆண்மகனை மயக்கி அழைத்து வந்திருக்கிறாள். விடிந்த பிறகு அவன் உடலில் உயிர் இருக்காது. அவள் அசந்த நேரம் நான் இங்கு வந்து விட்டேன். என்னை அவளிடமிருந்து காப்பாற்றுங்கள். நான் இதில் உனக்கு எப்படி உதவ முடியும் மாத்ரி? நான் ஒரு சாதாரண மனுஷன். உங்களால் முடியும் என எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இருக்கலாம். ஆனா அவள் ஒரு ஆத்மா, அதுவும் பிரேதாத்மா, பயங்கர இரத்தவெறி பிடிச்ச பிசாசு. ஆனால் அவள் உங்களை கண்டு பயப்படுகிறாள். சுதீப் சிரித்தான். அந்த பேய் என்னை பார்த்து பயப்படுதா? ஆம், உங்களிடம் ஏதோ சக்தி இருக்கிறது என நினைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் திடீரென பதறினாள். ஐயோ, அவள் என்னை தேட ஆரம்பித்து விட்டாள். நான் செல்ல வேண்டும். நாளை காலை அரண்மனை வாருங்கள். அந்த அரண்மனைக்குள் நீங்கள் நுழைந்ததுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் வருகிறேன் என்றபடி சட்டென மறைந்து விட்டாள் மாத்ரி. மாத்ரி, நில்லு, போகாத என கத்திக்கொண்டே எழுந்தான் சுதீப். அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். நிசப்தமாக அதே இருளில் இருந்தது அறை. அப்படியென்றால் தான் கண்டதெல்லாம் கனவா? இது கனவே என்றாலும் நிஜம் போலத்தான் இருந்தது. அவள் என்ன சொன்னாள்? தான் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாளே. அவனுக்கு தான் எதை நோக்கி பயணிக்கிறோம்? மித்ராவை கண்டுபிடிக்கவா? அவளை கண்டுபிடித்தாயிற்று. அந்த பேயை பற்றி நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நம் அப்பா நினைத்தால் முடியாதா? அல்லது அந்த சித்தர் போன்ற மனிதர் அவர் நினைத்தால் முடியாதா? தன்னால் மட்டும் அந்த பிரேதாத்மாவை எப்படி, எந்த தைரியத்தில் எதிர்கொண்டு மித்ராவை மீட்க முடியும்? இப்பொழுது இந்த மாத்ரி வேறு. நீதான் என்னை அவளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிறாள். மாத்ரி யார் என்றே தெரியவில்லை. மித்ரா போல பெண்ணா, இல்லை அவளும் மோகினி, பேய், ஆவி போன்றவளா? தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருந்தவனுக்கு இப்படி கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பயங்கர ரகசியத்தை நோக்கி போகச் செய்து எல்லாம் இந்த அப்பாவால் வந்தது. ஊரில் இருந்து போன எந்த தந்தையாவது தன் மகனிடம் தொடர்பு கொண்டு பேசுவார்களா? எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கிறது? நான் இப்போது எதை கண்டுபிடிக்க வேண்டும்? யோசித்து யோசித்து அப்படியே தூங்கியும் விட்டான் சுதீப். நல்லவேளை மீண்டும் கனவு ஏதும் வரவில்லை. காலை 6 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து ரெடியாகி விமலின் அறைக்கதவை தட்டினான் சுதீப். சற்று நேரத்திற்கெல்லாம் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தவனை பார்த்து அதிர்ந்தான். முகமெல்லாம் வெளுத்து போய் கண்கள் உள்ளே போயிருந்தது விமலுக்கு. கம்பளி போர்வை தலை முதல் கால் வரை இழுத்து மூடியிருந்தான். தள்ளாடியபடி கதவை திறந்துவிட்டு போய் மீண்டும் படுக்கையில் தொப்பென விழுந்தான். என்னாச்சு விமல்? உடம்பு சரியில்லையா? ஆமாம் சுதீப், நேற்று ராத்திரியிலிருந்து நல்ல காய்ச்சல், எழுந்திருக்கவே முடியல. உங்க கூட இப்போ என்னால் வர முடியுமான்னு தெரியல. விமல் அனத்தி கொண்டே சொன்னான். இட்ஸ் ஓகே விமல், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நானும் உங்களை வர வேண்டாம்னு சொல்லத்தான் வந்தேன். நான் ரிசப்ஷனுக்கு போய் டாக்டரை வரவைக்க சொல்லிட்டு கிளம்புறேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க என்று விட்டு சுதீப் கீழே ரிசப்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். போகும்போது அப்பாவின் குரல், சுதீப் கண்ணா. அப்பா மேலே கோபமா என்றது காதோரமாய். சுதீப் எதுவும் பேசவில்லை. சாலையிலேயே கண்ணா இருந்தான். நான் செய்கிறது எதுவுமே நம்ம கையில் இல்லைப்பா. எல்லாமே முன்பே இறைவன் வகுத்து வச்ச பாதை. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நாம் எல்லாம் கருவிகள். அது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமாங்கிறது தான் கேள்வியே. என்னுடைய சக்திக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த பிசாசு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட கொடூரமான சக்தியாக இருக்கு. நானும் உன் கூட வர்றேன். நீ எதுக்கும் பயப்படாமல் இரு. உனக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அது என்னை தாண்டித்தான் நடக்கணும். அத்துடன் பேச்சு நின்று போனது. அத்தியாயம் 19. அதிசயமாக அன்று அந்த காலை வேளையிலேயே அரண்மனை மயானத்தின் கதவு திறந்திருந்தது. உள்ளே நுழைந்தான். சற்று தூரத்தில் அரண்மனை காலை சூரிய வெளிச்சத்திலும் சற்று மங்கலாகவே தெரிந்தது. ஒரு காலத்தில் அற்புதமான வேலைப்பாடுடன் கூடிய அரண்மனை அது என பார்த்த உடனேயே தெரிந்தது சுதீப்பிற்கு. என்னதான் பயத்தை ஊட்டினாலும் கம்பீரம் சற்றும் குறையாமல் இருந்தது அரண்மனை.
காலையில் வரும்போதே அந்த அரண்மனையின் வரலாற்றை கூகுளில் போட்டு தேடி எடுத்து விட்டான் அவன். கிபி 1610 வருடத்திற்கு முந்தைய வருடம் கட்டப்பட்டது அந்த அரண்மனை. பாண்டிய மன்னன் ஆதிவர்மனால் கட்டப்பட்டது. பின் வந்த ராஜவர்மனால் இன்னும் அரண்மனை நன்கு விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனையை சுற்றிலும் 5 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பெரிய கோட்டை மதில் சுவர் உள்ளது. பெரிய அரண்மனை அருகில் சிறிய அரண்மனை ராணிகளுக்காக தனியாக கெஸ்ட் ஹவுஸ் போல கட்டப்பட்டிருந்தது. பாண்டியர்களின் குலதெய்வம் துர்கா தேவி கோவில் உள்ளேயே கட்டப்பட்டிருக்கிறது. அரசு குலத்தாருக்கு மட்டுமே கோவில் சொந்தம். விசேஷ தினங்களில் மட்டும் பொதுமக்களுக்கு அனுமதி. அதுவும் முக்கியமாக அரசர் ராஜவர்மரின் காலத்தில் கோயில் வழிபாடு உற்சவம் என்று அனுதினமும் களை கட்டி இருந்ததாம். தியான மண்டபம் ஒன்று தனியாக அரசருக்கும் அரசிக்கும் இருந்தது. குஸ்தி மைதானம் ஒன்று தனியாக இருந்துள்ளது. மல்யுத்த வீரர்கள் அவ்வப்போது போட்டி போட்டு தங்கள் திறமைகளை காண்பிப்பதுண்டு. அது தவிர வில் பயிற்சி, வாழ் பயிற்சிக்கென தனி பயிற்சி கூடங்கள் தவிரவும் கேரளாவின் களரி பயிற்சிக்கெனவும் பிரத்யேகமான பயிற்சி கூடங்களும் மன்னர் ராஜவர்மனால் நிறுவப்பட்டிருந்தது. அப்போதைய கேரள தேசத்திற்கும் பாண்டிய அரசுக்கும் நட்புறவு நிறைய இருந்ததாம். திருமண உறவுகள் பாண்டிய சேர அரசுக்குள் தங்கு தடையில்லாமல் நடந்திருக்கிறது. பலதார மனம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது அரச குடும்பத்திற்குள். அவ்வாறில்லாமல் ஒரே அரசியுடன் நாட்டை ஆண்ட மன்னர்களும் இருந்தனர். இந்த செய்திகளில் முக்கியமான ஒன்று சுதீப்பின் கவனத்தை ஈர்த்தது. அரசர் ராஜவர்மரது காலகட்டத்தில் அகோரிகள் எனப்படும் சில வித்தியாசமான பூஜை வழிபாட்டு முறையை செய்யக்கூடிய மாந்திரிகவாதிகளும் தலை தூக்கி இருந்திருக்கின்றனர். அரசனும் அரசியும் ஒரு கட்டத்தில் அவர்களது வழிபாட்டு முறையை பகிரங்கமாக ஆதரித்திருக்கின்றனர். அரசியல் விஷயங்களில் அவர்களது தலையீடும் நிறைய இருந்ததால் அந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்கள் உண்டாகியிருந்தன. இறைவனை வழிபடாது பிணங்களை பூஜை செய்து வழிபடுதல், துர்தெய்வங்களுக்கு நரபலி கொடுத்தல் மற்றும் நடுநிசையில் மயானத்தில் பிரேத பூஜை என்ற பெயரில் பிணங்களுடன் உறவு கொண்டு தங்கள் சக்தியை பெருக்கும் வித்தைகளிலும் அந்த அகோரிகள் கை தேர்ந்தவர்களாக இருந்தனர். நமக்கெல்லாம் அருவருக்கத்தக்க விஷயமாக இருந்த அந்த செயல் அவர்களை பொறுத்தவரை அவர்களது தாந்திரிக வாழ்க்கையின் முக்கியமான பாடத்தின் தேர்ச்சியாக கருதினார்கள். அதை உடலுறவின் போது தனது விந்து சக்தியையும் வெளித்தள்ளாமல் பிரேதத்தின் சுரோனிதத்தையும் சேர்த்து தனக்குள் இழுத்து கொள்ளும் செயல்தான் அது. அந்த செயல் தங்களுக்கு ஆத்ம பலத்தை மட்டுமல்ல மந்திர தந்திர பலத்தையும் அதிகரிப்பதாக அவர்கள் நம்பினர். தங்கள் செயல்களை எதிர்த்தவர்களை தங்களின் மந்திரப்பிடியில் கொண்டு வந்து அவர்களை அழிக்கவும் செய்தனர். அகோரிகளின் இன்னொரு பிரிவினர் இருந்தனர். இவர்களைப் போல் இல்லாமல் சர்வம் சிவமயம் என்றிருந்திருக்கின்றனர். தவம் தியானம் என்று சுடுகாட்டு சாம்பலை உடலில் பூசி தானே சிவம் என்ற நிலையில் இருந்த அவர்களால் யாருக்கும் எவ்வித இடர்பாடும் இல்லை. அவர்களின் நிலையே வேறு. ஒரு கட்டத்தில் துன்மார்க்க அகோரிகளின் இந்த நடவடிக்கைகள் பிடிக்காமல் மந்திரி பிரதானிகள் மக்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேற துணிந்தனர். இப்படி அந்த வரலாற்று செய்திகளையும் அந்த மின்னணு புத்தகம் சுதீப்புக்கு சொன்னது. இதை படித்ததும் சுதீப்பிற்கு பல யோசனைகள். இப்போது நடக்கும் குழப்பத்திற்கும் அந்த அகோரிகளின் செயலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கலாம் என அவனுக்கு பட்டது. இந்த யோசனையுடனே சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே அரண்மனையை பார்த்தான். சற்று தூரத்தில் சிசுபலி கொடுத்த அந்த இடத்தை நெருங்கி சென்று பார்த்தான். தரையெங்கும் காய்ந்த புல்வெளியில் ரத்தம் சிந்தி இருந்தது. இரவு வரையப்பட்டிருந்த அந்த முக்கோண வட்ட கோலம் அப்படியே இருந்தது. அப்போது திடீரென ஒரு உணர்ச்சி. யாரோ அவனையே உற்று பார்ப்பது போல் தலையை உயர்த்தி பார்த்தான். அரண்மனை மேன்மாடத்தில் யாரோ நின்றிருப்பது நிழல் உருவமாக தெரிந்தது. எவ்வளவுதான் வெயில் ஏறிக்கொண்டு இருந்தாலும் அரண்மனையை சுற்றிலும் ஒரு கரும்படலம் சூழவே செய்திருந்தது. ஏதோ வானம் மப்பும் மந்தாரமுமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம். கோட்டை மதிலை தாண்டின அந்த ஒற்றையடி பாதையில் கதிரவனின் ஆதிக்கம் நன்றாகவே தெரிந்தது. தன்னை உற்று நோக்கும் அந்த உருவம் யார் என உன்னிப்பாக கவனிக்க முயன்றான். பலனில்லை. அந்த நிழல் உருவம் இப்பொழுது அங்கு இல்லை. அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பெரிய கதவு மூடியிருந்தது. ஒரே தூசி மையம். கதவு மேலெல்லாம் சாம்பல்கள் அப்பி இருந்தது. கதவை பலங்கொண்ட மட்டும் தள்ளி பார்த்தான். முடியவில்லை. பிடிவாதமாக அசைய மறுத்தது கதவு. நேற்று இரவு மித்ராவும் அந்த பொம்மையும் கைகளால் தொடாமலேயே கதவு திறந்தது. எப்படி உள்ளே செல்வது? யோசனையில் இருக்கும்போதே அந்த அதிசயம் நிகழ்ந்தது. நேற்று போலவே அரண்மனை கதவு தானாக திறக்க துவங்கியது. சுதீப் ஆச்சரியத்துடன் சற்று பின்னடைந்தான். அவன் பார்க்கவே கதவு முழுசுமாக கிரீச் என்ற பெரும் சத்தத்துடன் திறந்தது. உள்ளே ஒரே இருட்டாக தெரிந்தது. யாரோ நின்றிருந்தார்கள். அந்த இருட்டில் கதவை திறந்த உருவம் யார் என கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான்.
பார்த்தவன் திகைத்தான். அம்மா என்றான் திகைப்பான குரலில். ஆம், கதவை திறந்தது சுதா, சுதீப்பின் அம்மா. வெளிர் நீல நிற புடவையும் வெறும் நெற்றியும் தூக்கி முடிந்திருந்த கொண்டையுமாக அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது ஒரு கையில் ஒரு நீண்ட வாள் பளபளத்து கொண்டிருந்தது. அதைவிட சுதீப் அம்மா என்றதும் அந்த வாளை சுதா தன் கழுத்தை நோக்கி கொண்டு போனாள். நோ என அலறினான் சுதீப். அவன் கண் முன்னாடியே அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. அத்தியாயம் 20. உறைந்து போய் நின்றான் சுதீப். அவன் மூளை மரத்து போனது போல் ஆனது. கண் முன்னே அவன் தாயின் வெட்டப்பட்ட தலை ஒரு பக்கம் உருண்டிருக்க, கீழே விழுந்த உடல் ஒரு பக்கம் கை கால்களை தூக்கியபடியே துடித்து துடித்து அடங்கிக் கொண்டிருந்தது. இரத்தம் பெருகி அந்த இடத்தையே சுற்றி குளம் கட்ட தொடங்கியிருந்தது. அப்படியே மண்டியிட்டு மடங்கி உட்கார்ந்து முகத்தில் அரைந்து கொண்டு அழ ஆரம்பித்தான் சுதீப். ஐயோ அம்மா, உன்னை பற்றி நான் நினைக்கவே இல்லையே. ஏதோ பெரிய அட்வென்ச்சர் செய்கிற மாதிரி கிளம்பினேனே. உன் பாதுகாப்பை பற்றி நான் கொஞ்சமும் யோசிக்கலையே. இப்படி கொடூரமாக உன்னை சாக விட்டுட்டேனே. யாரோ எப்படியே போகட்டும்னு நினைக்காம உன்னை இந்த அமானுஷத்துக்கு பலி கொடுத்துட்டேனேம்மா. முகத்தில் அரைந்து கொண்டு கீழே விழுந்து அழுது கொண்டே இருந்தான் சுதீப். அப்போது கண்ணா சுதீப், காதோடு அப்பாவின் குரல் கேட்க விருட்டென நிமிர்ந்தான். கண்களில் கோபம். போதும்பா, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, வராதீங்க. உங்கள் பேச்சை கேட்டு நான் எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பந்தத்தையும் பறி கொடுத்துட்டேன். சில நேரம் அமைதி. இருளான அந்த பெரிய அரண்மனையின் முகப்பு வாயிலின் உள்ளே கீழே விழுந்து கிடந்த தாய் சுதாவின் உடலை கண்ணீர் நிறைந்த விழிகளோடு பார்த்து கொண்டிருந்த சுதீப்பை மீண்டும் அப்பாவின் குரல் அழைத்தது. சுதீப், மாய உலகுக்கும் நிஜ உலகுக்கும் உள்ள வேறுபாட்டை முதலில் புரிஞ்சுக்கோ. நீ பார்ப்பது உன் அம்மா சுதா இல்லை. அதன் நிஜ உருவம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். அழுது கொண்டிருந்த சுதீப் சட்டென நிமிர்ந்தான். என்ன சொல்றீங்க? உன் ருத்ராட்ச மாலை எடுத்து அந்த உடல் கிட்ட கொண்டு போ. சுதீப் தன் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி கைகளில் வைத்து கொண்டே அந்த உடல் அருகே கொண்டு போனான். என்ன ஒரு பயங்கரம்! கிரீச் என்ற அமானுஷ்ய அலறலோடு அந்த உடல் அசைந்து அசைந்து படுத்த நிலையிலேயே அறைக்குள் நகரத் தொடங்கியது. சுதீப் விடவில்லை. மாலையை கைகளில் வைத்து கொண்டே அதை தொடர்ந்தான். விடுவிடுவென அந்த உடல் அங்கும் இங்கும் தப்பிப்பதை போல நகர்ந்து நகர்ந்து ஒரு கட்டத்தில் மெல்ல சுருங்க தொடங்கியது. சுதீப் அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கும் போதே சுதாவின் உடல் சுருங்கி சுருங்கி இறுதியில் ஒரு பெருச்சாளியாய் மாறி கிரீச் கிரீச் என்ற சத்தத்துடன் அந்த பெரிய அறையின் எங்கோ ஒரு இருட்டு மூலையில் போய் மறைந்தது. வெட்டுண்ட தலையையும் காணவில்லை. இது உன்னை பயமுறுத்த உன் மனோபலத்தையும் தைரியத்தையும் குலைக்க அந்த அமானுஷ்யங்கள் செய்யும் வேலை. இவையெல்லாம் அவளுடைய அமானுஷ்ய ஆவிப்படையின் வேலைகள். அந்த சித்தனன் தந்த மாலையும் பொட்டுமலை அம்மன் தந்த தாயத்தும் உன்னை அரணா நின்று பாதுகாத்து கொண்டிருப்பதால் உன்னை அவற்றால் நேரடியாக சிதைக்க முடியாமல் இந்த மாதிரி மாய உருவங்களை உன் முன்னால தோன்றி உலாவச் செய்யும். மனம் தளராமல் தடம் பிறராமல் போய் அந்த பிசாசின் பிரேத உருவம் இந்த அரண்மனைக்குள்ள எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடி. போ. அப்பாவின் குரல் கட்டளையிட சுதீப் மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டான். எழுந்தான். முகத்தை அழுந்த துடைத்து கொண்டான். பகல் நேரத்திலேயே இருளான அந்த அறையின் இருட்டு இப்போது கண்களுக்கு நன்று பழகியது. அவன் நின்றிருந்த இடம் தர்பார் என புரிந்தது. உயர்ந்த மேடை மேல் வேலைப்பாடமைந்த சிம்மாசனமும் கீழே மந்திரி பிரதானிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அமர ஆசனமும் மக்கள் நின்று அரசவை நிகழ்ச்சிகளை பார்க்கும் தனி இடமும் மேன் மடத்தில் இருந்து அரண்மனை பெண்கள் பார்க்க என தனி இடமும் இருப்பது தெரிந்தது. சுவர்கள் எல்லாம் கரி பிடித்து போய் ஒட்டடைகளும் தூசிகளும் வவ்வால் எச்சங்களும் சிலந்தி வலைகளுமாய் சூழ்ந்து நாசிக்கு பிடிக்காத வாடையுடன் ஹம் என்ற சத்தத்துடன் நிசப்தமாக இருந்தது தர்பார். அப்போதுதான் அது நடந்தது. திடீரென்று ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக அதிரூபசுந்தரர் முப்படை வென்ற வீராதி வீரர் ராஜவர்மர் வருகிறார், பராக் பராக் என்ற கட்டியக்காரனின் குரல் அரசவை எங்கும் சுவர்களில் பட்டு எதிரொலிக்க திடுக்கிட்டு போய் நின்றான் சுதீப். திடீரென இருள் சூழ்ந்த அரண்மனை பளீர் என்ற வெளிச்சத்துடன் திகழ்ந்தது. கண்களை கூசச் செய்தது. கண்களை ஒரு கணம் மூடினான் சுதீப். மீண்டும் கண்களை திறந்தபோது உண்மையிலேயே திகைத்து மிரண்டுதான் போனான். சற்று முன்பு பாழாக கிடந்த அரசவை அவன் கண் முன்னால் புது பொலிவு பெற்று உயிரோட்டமாக நடந்து கொண்டிருந்தது. சிம்மாசனத்தில் அரசர் ராஜவர்மர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார்.
50 வயதை நெருங்கிக் கொண்டிருந்தாலும் ராஜகலை முகத்தில் தாண்டவமாடியது. கண்களில் ஏதோ கலக்கமும் இருந்தது. கீழே ஆசனங்களில் நிறைய பேர் அமர்ந்திருந்தனர். பட்டு தலைப்பாகை, பட்டு பீதாம்பர ஆடைகள், உயர்தர தங்க ஆபரணங்கள் என பார்க்கும்போதே அவர்கள் அந்தஸ்து தெரிந்தது. அரசரின் காதில் மந்திரி போன்ற ஒருவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொல்வதை கேட்க கேட்க அரசரின் முகம் கடுமையாக மாறிக்கொண்டே வந்தது. இழுத்து வாருங்கள் அவனை, கோபத்துடன் கட்டளையிட்டார். உடனே சங்கிலியால் பிணைத்து ஒருவனை இழுத்து கொண்டு வந்தனர் வீரர்கள். உடலெங்கும் சாம்பலை பூசியிருக்க சிவந்த 2 முரட்டு விழிகள், நீண்ட ஜடாமுடி போன்று தலைமுடி கீழே தரையை தொட்டு கொண்டிருக்க ஒரே ஒரு கோமணம் மட்டும் அணிந்திருந்த அந்த அகோரி போன்ற ஒருவனை மன்னர் கர்ஜிக்கும் குரலில் அதட்டினார். உன் மீது சாட்டப்பட்ட குற்றம் உண்மையானதா? அவன் சிவந்த தன் விழிகளால் அரசரை உற்று பார்த்தான். பின் தலையை திருப்பி மேன் மாடத்தை பார்த்தான். சுதிப்பும் அவன் பார்வை போன இடத்தை பார்த்தான். அங்கே பெண்கள் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. நடுநாயகமாக ஒரு திரைச்சேலை மெல்லிசாக தொங்கிக் கொண்டிருக்க அதன் பின்னே ஒரு பெண்ணுருவம் அதிரூப சுந்தரியாக சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்திருப்பது இங்கிருந்து பார்க்க தெரிந்தது. அநேகமாக அது மகாராணியாக இருக்க வேண்டும் என சுதீப் ஊகித்தான். முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் ராணி அரசவையில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். மன்னர் அதட்டினார். அங்கே என்ன பார்வை? பதில் சொல். என்ன சொல்ல வேண்டும்? உன் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. என்ன அதுவோ? நேற்று இரவு மயானத்தில் புதைக்கப்பட்ட ஒரு கன்னி பெண் சடலத்தை தோண்டி எடுத்து அதனுடன் தவறான செய்கையில் ஈடுபட்டதை பார்த்ததாக மயான காவலன் சொல்கிறான். அதற்கு உன் பதில் என்ன? அப்படியா என அலட்சியமாக சிரித்தான் அவன். நான் ஒன்றும் தவறாக நடக்கவில்லையே. எனக்கு என் குரு என்ன போதித்தாரோ அதை நடைமுறைப்படுத்தி பார்த்து கொண்டிருந்தேன். பிரேதங்களுடன் உடலுறவு கொண்டு அதன் மூலம் சக்திகள் பெறுவது என்பது எங்கள் வழிபாட்டு முறையில் ஒரு அங்கம். இது எப்படி குற்றமாகும்? அப்படி ஒரு வழிபாட்டு முறை இங்கே தடை செய்யப்பட்டிருப்பது உனக்கு தெரியாதா? தெரியும். பின் என்ன தைரியத்தில் இந்த தவறை செய்தாய்? அரசனின் முகம் கோபத்தில் சிவந்தது. உங்கள் சட்டம் என் போன்ற அகோரிகளை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாத அரசே. எங்கள் வழிமுறைகளும் விதிமுறைகளும் வேறு. எங்கள் கூட்டத்தில் பிணங்களை தின்னும் அகோரிகள் கூட உள்ளனர். சுடலை என்ற மசான பூமியே எங்கள் வழிபாட்டு பூமி. பானகரமாம் வாரணாசியில் கூட ஏகப்பட்ட அகோரிகள் உலவுகின்றனரே, தாங்கள் கேள்விப்பட்டதில்லையா? இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் உங்களைப் போல் இவ்வாறு அடாது செயல் செய்வதில்லை. அங்கே மோட்சமடையும் மனித உயிர்களை இறைவனின் ஸ்தானத்திலிருந்து மோட்சகதிக்கு செல்ல ஆசிர்வதிக்கின்றனர். சதா சர்வகாலமும் தானே சிவமாய் எண்ணி அலைகின்றனர். அவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை. அவ்வாறு எண்ணித்தான் உங்கள் கும்பலை நாட்டிற்குள் அனுமதித்தேன். ஆனால் இவ்வளவு மகா மோசமாக நீங்கள் எல்லாம் இருப்பீர்கள் என்று நினைக்கவில்லை. இத்துடன் உங்கள் போன்றோரை நாட்டில் இருக்க தடை விதிக்கிறேன். உங்கள் வழிபாட்டு முறைகளையும் தடை செய்கிறேன். இதை கேட்டதும் மேன் மாடத்திலிருந்த ராணியின் முக லாவண்யத்தில் சிறு சலனம் உண்டானது. புருவங்கள் நெளிந்தன. யாரங்கே? இந்த ஆசாமியை சுடுகாட்டு சாம்பலில் இடுப்பு வரை புதைத்து வையுங்கள். தேள், நட்டுவாக்களி, பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களை உள்ளே விட்டுவிடுங்கள். அவற்றிடம் கடிப்பட்டு விஷம் தலைக்கேறி அவன் சாகட்டும். மன்னனின் பயங்கரமான இந்த உத்தரவை கேட்டதும் அந்த அகோரி கடகடவென சிரித்தான். மன்னர் உட்பட அவை பிரதானிகள் அனைவரும் திகைத்தனர். கொடூரமான இந்த தண்டனையை கேட்டதும் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? ஏனடா நகைக்கிறாய்? மன்னர் பற்களை நெரித்தார். இல்லை, வெறும் பிரேத பூஜை செய்ததற்கே, அதாவது இறந்து போன சடலத்தை என் முறையில் பூஜை நான் செய்ததற்கே இத்தகைய தண்டனை என்றால் என்றவாறு திரும்பவும் மேன் மடத்தை பார்த்தான். மன்னரும் அதை கவனித்தார். சிலர் என்னென்னவோ சக்தி வேண்டி நரபலியெல்லாம் கொடுக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீர்கள் என யோசித்தேன். அதான் சிரிப்பு வந்துவிட்டது என சொல்லி மீண்டும் கடகடவென நகைக்க ஆரம்பித்தான். என்ன நரபலியா? அதுவும் என் நாட்டிலா? ராஜவர்மனும் மந்திரிமார்களும் அவையோரும் அவன் சொன்னதை கேட்டு திகைத்து கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ காற்றில் பாய்ந்து வந்த கட்டாரி ஒன்று விசுவாசமாய் சென்று அவனது இதயத்தின் மைய பகுதியில் மிகச் சரியாய் தைத்து நின்றது. ஹக்கென அவன் சிரிப்பு நின்றது. விழிகள் பிதுங்க அவன் மேன் மாடத்தை பார்த்தான். திரையை விலக்கியபடி கோபக்கணல் ஜொலிக்க மகாராணி நின்று கொண்டிருந்தாள். ஒரு கையால் நெஞ்சை பிடித்தபடி மறு கையால் அவளை நோக்கி ரத்தம் வழிய கோபத்துடன் கைகளை நீட்டியபடி மெல்ல நடந்தவன், அடி பாவி, துரோகி, தீட்டிய மரத்திலேயே கூர் பார்த்தவளே, நீ நீ உன்னை என்றவன்
அதற்கு மேல் பேச முடியாமல் கீழே விழுந்து துடித்து அடங்கி போனான். எல்லோரும் திகைத்திருக்க மன்னர் ராஜவர்மர் மாடத்தில் நின்றிருந்த ராணியை கோப பார்வை பார்த்தார். அவரை ஒரு சிரிப்புடன் சந்தித்தன ராணியின் கண்கள். உடனே மன்னரின் முகத்தில் மாற்றம். இவனது உடலை அப்புறப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு விடுவிடுவென சிம்மாசனத்திலிருந்து இறங்கி போய்விட்டார். எல்லோரும் எழுந்து நின்றனர். அவ்வளவுதான். இப்பொழுது மறுபடியும் இருள் சூழ்ந்தது அரண்மனையில். கண்களை கட்டியது போல் ஆனது சுதீப்பிற்கு. இவ்வளவு நேரம் தன் முன் நடந்தது கனவா, இல்லை நினைவா, இல்லை அப்பா சொன்னது போல் இதுவும் ஒரு மாய தோற்றமா, தன்னை குழப்புவதற்கா? குழம்பியவனாய் அரசவையை விட்டு இன்னொரு வாசல் வழியே வெளியேறினான் அவன். நீண்டு வராண்டா போல் இருந்தது அந்த பாதை. பக்கவாட்டில் நிறைய அலங்கார தூண்கள், நிறைய அறைகள், அவற்றில் மூடப்பட்ட பெரிய பெரிய அலங்கார கதவுகள். இருட்டோடு இருட்டாக அவற்றை பார்த்து தூண்களை கைகளால் பிடித்து தடவியபடியே மெதுவாக நடந்து கொண்டிருந்தவனுக்கு ஆச்சரியம். தூரத்தில் ஓர் அறைக்குள்ளிருந்து விளக்கின் வெளிச்சம் கசிந்து ஓர் நிழல் போல் கதவின் கீழ் இடுக்கில் வழியாக வழிந்து கொண்டிருந்தது. அதை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அந்த பெரிய கதவை நெருங்க நெருங்க உள்ளிருந்த பேச்சு குரல்கள் கேட்டது. ஓர் ஆண் கோபமாய் இறைவதும் ஒரு பெண் கொஞ்சி கொஞ்சி இழைவதும் மிக துல்லியமாக கேட்டது. கதவின் முன்னால் நின்றவன் அந்த கதவின் மேல் கை வைத்து தள்ள முயன்றான். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த கதவு அவனை அப்படியே உள்ளிழுத்து கொண்டு மறு அறைக்குள் தள்ளியது. தடுமாறி அறைக்குள் நின்றவன் கண்களில் இப்பொழுது அந்த காட்சி தென்பட்டது. பெரிய மைதானம் போன்ற சயன அறை அது. 10 பேர் தாராளமாக கட்டிலில் புரளலாம் என்பது போன்ற அலங்கார கட்டில் ஒன்று அறையின் நடுவில் போடப்பட்டிருந்தது. அறையின் சுவர்களில் நிறைய கண்கூசச் செய்யும் ஆண் பெண் நிர்வாண ஓவியங்கள் மாட்டப்பட்டிருந்தன. கட்டிலில் செதுக்கப்பட்டிருந்த அலங்கார சிற்பங்கள் அதற்கு மேல் இருந்தன. ஒரே ஒரு குத்துவிளக்கு மட்டும் அவ்வளவு பெரிய அறைக்கு ஒளியை தந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி அதிகமாக தூளிகா மஞ்சத்தில் ஒயிலாக படுத்திருந்த அந்த அதிரூப சுந்தரியின் மேல் விழுந்தது. அருகில் அரசர் ராஜவர்மர் திரும்பி ஒரு கழித்து சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். படுத்திருந்த அவளது உடைகள் இருந்தனவா இல்லை இல்லாது இருந்தனவா என எண்ணும் அளவிற்கு பரிபூர்ணமாக அவளது மேனி வனப்பு விளக்கின் ஒளியில் வெளிச்சமும் நிழலுமாக மாறி மாறி தெரிந்து கொண்டிருந்தது. பக்கத்து அலங்கார மேஜையில் பால், பழம், பல இனிப்பு வகைகள் வைக்கப்பட்டிருந்தன. நறுமண எண்ணெய் என்பதால் விளக்கு ஒளியை மட்டுமில்லாது நல்ல மனம் மயக்கும் நறுமணத்தையும் பரப்பி கொண்டிருந்தது. ஒரு கழித்து சாய்ந்திருந்த அரசர் ராஜவர்மர் திடீரென கட்டலில் இருந்து எழுந்து கைகளை கட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் உலாத்தினார். பின் திரும்பாமலேயே கேட்டார், நீ இன்னும் நான் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை ராணி. படுத்திருந்த ராணி ஒயிலாக திரும்பி தலைக்கு கைகளை முட்டு கொடுத்தபடி முதுகு காட்டிக்கொண்டிருந்த மன்னரை வெறித்தாள். அவள் உதட்டில் ஏளன புன்னகை ஒன்று வெளிப்பட்டது. என்ன பிரபு, என்ன பதில் சொல்ல வேண்டும்? இன்று அரசவையில் உனது கட்டாரி அந்த அகோரி சாமியாரை மாய்த்தது பற்றிதான் கேட்கிறேன். நான் கட்டளை இட்டிருக்க நீ ஏன் அவனை அவசரப்பட்டு கொன்றாய்? ராணி கலகலவென நகைத்தாள். அவளது நகைப்பொலி அந்த அறையின் எல்லா பக்கங்களிலும், ஏன் அரண்மனை சுவர்களில் எல்லாம் பட்டு எதிரொலித்தது போல் தோன்றி பயங்கரத்தை உண்டு பண்ணியது அரசருக்கு. அவரது உடல் ஒரு முறை நடுங்கியது. தொடர்ந்து சிரித்தவள் பின் பேசலானாள். என் அன்பு மன்னவா, என்று நான் தங்கள் பாரியாள் ஆனேனோ அப்போதிலிருந்தே நான் நீங்களது சுக துக்கம் இவற்றிலெல்லாம் சம பங்கு கொண்டவளாவேன். எங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டாலும் அது எனக்கும் ஏற்பட்டது போலாகும். அந்த பயங்கர சாமியார் அவன் பாட்டுக்கு மன்னர் என்ற மட்டு மரியாதை லவலேசமும் இல்லாமல் ஏதோ பினாத்தி கொண்டிருப்பதை அறிந்ததும் என் உள்ளம் கொந்தளித்து விட்டது. இன்னது செய்கிறேன் என்று அறியாமல் அவனை கொன்றுவிட்டேன். என்னை மன்னியுங்கள். இந்த மடமாது பேதை உள்ளம் கொண்டு செய்த பிழையை மன்னியுங்கள் கோமகனே. அடுத்த நொடி அவள் அரசனின் கால்களில் விழுந்திருந்தாள். ராஜவர்மன் அப்படியே உருகி போய்விட்டான். அவளை அப்படியே அள்ளி எடுத்து கட்டிலில் கிடத்தினார். அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை தன் பட்டு வஸ்திரத்தால் ஒற்றி எடுத்தார். அடடே என் கண்ணே, இப்படி எதற்கு அழுகிறாய்? அந்த கிழசாமியார் ஒழிந்ததற்காக நான் உன்னை கோபிக்கவில்லை. அவன் ஏதோ நரபலி அது இது என்று உளறினான் அல்லவா? அதை பற்றி மேலும் விசாரிக்கலாம் என்றிருந்தேன். அதற்குள் நீ அவசரப்பட்டு விட்டாயா? அதைத்தான் நான் உன்னிடம் ஏன் இப்படி செய்தா என்றேன். அழாதே கண்ணே, என் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று அவரை அடுத்த வார்த்தை பேச விடாமல் ராணியின் இதழ்கள் சிறை செய்திருந்தன. விளக்கின் வெளிச்சத்தில் சுதீப் கடைசியாக பார்த்தது அரசரை அணைத்திருந்த ராணியின் விழிகளில்
குரூரம் தணலாய் மின்னியதைத்தான். பின் பழையபடி அறைக்கு வெளியே இருந்தான். சுதீப்பிற்கு தான் ஏதோ டைம் டிராவல் செய்து காலத்தை கடந்து செல்வது போல் தோன்றியது. நீண்ட ஓர் வராண்டாவை அடுத்து மற்றொரு அறை அவன் கண்ணுக்கு புலப்பட்டது. மெல்ல நடந்து அந்த அறையை நெருங்கினான். அரண்மனை முழுதும் எங்கெங்கேயோ பேச்சு குரல்களும் அவ்வப்போது அலறல் சத்தங்களும் ஒலித்து ஒலித்து அடங்கின. அவ்வப்போது அவனை வேகமான காற்று வேறு கடந்து போவதை நன்கு உணர முடிந்தது. காதோடு ஏதேதோ காற்று குரல்கள். பிடி, அவனை விடாதே, வெட்டு, குத்து, என்னுடன் வந்துவிடு, வா, என்னுடன் வா, உனக்கு சொர்க்கத்தை காட்டுகிறேன் என்ற படுபயங்கரமான சிரிப்பொலி எல்லாம் கேட்டு அவனை சற்று சில்லிட வைத்தன. சற்று முன் தன் தாயின் வெட்டுண்ட உடலையே கண்ணில் காட்டி மாயம் செய்த அந்த பிசாசுக்கு இவையெல்லாம் எம்மாத்திரம்? எதையும் லட்சியம் செய்யாமல் கண்ணில் லேசான வெளிச்சத்துடன் தென்பட்ட ஒரு அறையை நோக்கி நடந்தான். கதவு திறந்திருந்தது. அது சித்திர மண்டபம். நிறைய ஓவியங்கள் சுவர் எங்கும் மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. எல்லாம் கரிபிடித்து போய் காணப்பட்டது. நிறைய ஓவியங்கள் தலைகீழாக இருந்தன. சில கீழே விழுந்து கிடந்தன. அவற்றை எடுத்து துடைத்து பார்த்தான். இளவயது அரசரின் புகைப்படம். அதன் கீழே ராஜாதி ராஜா என ஆரம்பித்து அரசர் ராஜவர்மர் என எழுதியிருந்தது. அடுத்ததில் அரசர் வயதான தோற்றத்தில் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். இன்னொரு ஓவியத்தில் அரசர் இளவயது ராஜவர்மரும் அரசியாகிய அவரது மனைவியும் இளவரசியாகிய சிறுவயது மகளும் என குடும்பமே வரையப்பட்டிருந்தது. அரசியாரின் அமைதியான முகம் ஏதோ ஒரு சோகத்தை பறைசாற்றி கொண்டிருந்தது. இன்னொரு ஓவியத்தில் அவன் சற்றுமுன் அரசருடன் மஞ்சத்திலும் தர்பாரிலும் கண்ட அந்த அதிரூப சுந்தரியின் உருவம் வரையப்பட்டிருந்தது. கண்களில் உயிரோட்டம் தெரிந்தது. கீழே இளைய ராணி, ராணி காளி என எழுதப்பட்டிருந்தது. அந்த அகன்று விரிந்த மீன் கண்கள் அவனையே விழுங்கி விடுவதை போல் பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றியது. அந்த முகத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதன் கண்கள் சிமிட்டியது போல் இருந்தது. வாயிலிருந்து பாம்பு சீறுவது போல் நாக்கு சீறியது. ஓவியத்தை பிடித்திருந்த சுதீப்பின் கை நடுங்கியது. அதே நேரம் அவன் பின்னால் ஒரு கரம் கூர் நகங்களுடன் செதில் செதிலான தோள்களுடனும் அவன் கழுத்தை குறிவைத்து வந்தது. திடுக்கிட்டு போய் திரும்பினான் சுதீப். அவன் முதுகு தண்டில் ஐஸ் கட்டியை வைத்தது போல் ஜில்லீர் என்றது. அவன் கையில் வைத்திருந்த அந்த அழகு பதுமையின் உருவம் அவன் எதிரே நின்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 21. அச்ச உணர்வு மேலோங்க அந்த ஓவியத்தை அப்படியே வீசி எறிந்தான் சுதீப். அது போய் சுவரில் தடால் என மோதி கீழே விழுந்தது. அந்த உருவம் அதை பார்த்துவிட்டு திருப்பி மீண்டும் அவனை பார்த்தது. இப்பொழுது அதன் கண்கள் இருக்கும் இடத்தில் 2 குழிகள் மட்டும் இருந்தன. அழகான அதன் முகத்தோள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உரிய தொடங்கியது. கழுத்து ஒரு பக்கமாக சாய்ந்து தொங்கியபடியே அவனை விகாரமாக பார்த்து இழித்தது. அதன் தந்த நிற கைகள் தோல் சுருங்கி போய் செதில் செதிலாய் பாம்பின் தோல் போல் இருந்தது. அவனை நோக்கி மெல்ல நகர்ந்தது அந்த பிசாசு உருவம். கழுத்து ஒரு பக்கம், இடை ஒரு பக்கம், கால் பின்புறம் என திரும்பி இருந்தது. பய உணர்வு உந்தி தள்ள ஓவென அலறியபடியே அந்த அறையை விட்டு வெளியேற முயன்றான் சுதீப். சித்திர மண்டபத்தின் கதவு படீர் என்ற சத்தத்துடன் தானாக அரைந்து சாத்தி கொண்டது. சுதீப்பின் உடல் வியர்வையில் வெள்ளமாய் ஆனது. நாசிக்கு பிடிக்காத ஓர் வாடை அந்த அறையை திடீரென சூழ்ந்தது. பிணவாடை, இரத்த வாடை என கலந்து அடித்தது. இப்போது கதவோடு போய் ஒண்டினான் சுதீப். நடக்கிறதா அல்லது மிதக்கிறதா என தெரியாதபடி அந்த கோர உருவம் சுதீப்பை நோக்கி வந்தது. அவனை நோக்கி தன் கையை நீட்டியது. அவன் கரத்தை ஜில் என்று தன் அழுகி போன கையால் தொட்டது. மறு வினாடியே கிரீச் என்ற பயங்கர அலறலுடன் டப் என கரும்புகையாய் காற்றில் மறைந்து போனது. ஆஸ்வாச பெருமூச்சு விட்டான் சுதீப். குனிந்து அது தொட்ட தன் கையை பார்த்தான். பொட்டுமலை கிராமத்தில் மூப்பன் கட்டிவிட்ட வேட்டுவச்சி அம்மனின் தாயத்து அந்த இருளிலும் மின்னியது. அதிலிருந்து நெருப்பிலிருந்து வருவது போல் புகை வந்து கொண்டிருந்தது. அதை தொட்டுவிட்டுத்தான் அது அப்படி கத்திக்கொண்டு மறைந்து போனது போல. நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அரைக்கதவை வெளியே தள்ளினான். இப்பொழுது அது திறந்து கொண்டது. வெளியே ஓட்டமாய் ஓடி வந்தான். எங்கிருந்தோ ஜில் என்ற காற்று வீசியது. ஓரிடத்திலிருந்து சிறு வெளிச்சம் தென்பட்டது. அந்த திசை நோக்கி நடந்தான். நடக்க நடக்க அந்த வெளிச்சம் பெரிதாகி கொண்டே வந்து முடிவில் ஒரு காட்டு பகுதிக்குள் நின்று கொண்டிருந்தான் சுதீப். எப்படி இங்கு வந்தோம்? அரண்மனையிலிருந்து எப்படி இங்கு வந்து சேர்ந்தோம் என அவனுக்கு புரியவில்லை. இருளின் ஆட்சி பரிபூர்ணமாக அந்த காட்டுப்பகுதியில் நடந்து கொண்டிருந்தது. தூரத்தில் எங்கோ அருவி கொட்டும் ஹோவென்ற இரைச்சல் வேறு.
உடலை உருக்கும் குளிர்காற்று வேறு காது மடலை சில்லிட செய்தது. கைகளை பரபரவென தேய்த்து சூடாக்கி கொண்டான். அப்பொழுது தூரத்தில் ஓரிடத்தில் சிறு வெளிச்ச புள்ளி உற்பத்தியாகி பின் வர வர அது மெதுவாக பெரிதாகி கொண்டே வந்தது. சுதீப் சட்டென ஒரு பெரிய மரத்தின் பின்னே மறைந்து கொண்டான். அந்த வெளிச்சம் ஒரு கை விளக்கு. அதை சுற்றி கண்ணாடி சட்டம் அடைக்கப்பட்டிருக்க பழங்கால அரிக்கேன் விளக்கு போல் இருந்தது. அதை கையில் பிடித்தவாறே ஒரு பெண் காட்டுப்பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் முகமெங்கும் நெற்றியில் அகலமாக வைத்திருந்த இரத்த நிற குங்குமம் வியர்வையில் கரைந்து வழிந்து ஓடியிருந்தது. அந்த சிறு வெளிச்சத்தில் அது பார்க்கவே பயங்கரமாக தெரிந்தது. அத்துடன் அவள் வேறு யாருமல்ல, சற்று முன் அவன் பார்த்த பிசாசாக மாறியவளும் மன்னரின் அறையில் இருந்தவளும் அவன் ஓவியத்தில் பார்த்து பயந்தவளும் ஆகிய ராணி காளி என்பவள்தான். ஏதோ ஒரு இலக்கை நோக்கி செல்பவளைப் போல வேகமாக நடந்து கொண்டிருந்த அவளை பின்தொடர்ந்தான் சுதீப். எப்படி இப்படி சிறிதும் பயமில்லாமல் இந்த காட்டுப்பகுதியில் நடக்கிறாள்? இவள் காட்டு மிருகங்கள் வந்தால் என்ன செய்வாள் என அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே அது நடந்தது. திடீரென புதர் மறைவில் ஓர் சலசலப்பு. சுதீப் நின்றான். ஆனால் அவள் நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாள். அந்த சலசலப்பு அவளை பின்தொடர்வது போல் இருந்தது. நிச்சயமாக அது ஏதோ ஒரு காட்டு விலங்குதான் என தெரிந்தது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஓர் உருமல் சத்தம். இப்பொழுது அவள் நின்றாள். சத்தம் வந்த புதரை நோக்கி திரும்பினாள். மறு வினாடி அந்த புதரிலிருந்து கருஞ்சிறுத்தை ஒன்று சரையல் என அவளை நோக்கி அசுர வேகத்தில் பாய்ந்தது. அதே நேரம் அவள் கையை உயர்த்தினாள். அந்த சிறுத்தை அவள் அருகே வந்ததும் படு பயங்கர உருமலை வெளியிட்டு தூர போய் விழுந்தது. சுதீப் பயங்கர ஆச்சரியத்துடனும் திகிலுடனும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். உயர்த்திய அவள் கையில் ஒரு கட்டாரி ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தது. கீழே விழுந்து எழ முயன்று கொண்டிருந்த அந்த கருஞ்சிறுத்தையிடம் வந்தாள் இப்போது. தலையை உயர்த்த முயன்று கொண்டிருந்த அந்த சிறுத்தையின் கழுத்தில் மீண்டும் தன் கட்டாரியை சதக் சதக் என தொடர்ந்து 5-6 முறை இறக்கினாள். சிறுத்தையின் கால்கள் மட்டும் துடித்து துடித்து பின் ஒரு கட்டத்தில் அசைவற்று நின்று போனது. ஆசுவாச பெருமூச்சுடன் எழுந்தவள் கட்டாரியில் வழிந்த ரத்தத்தை பக்கத்தில் இருந்த ஓடையில் சென்று கழுவினாள். பின் ஏதோ மந்திரம் உச்சரித்து அதன் மேல் ஊதினாள். பின் மீண்டும் தொடர்ந்து காட்டுப்பாதையில் நடக்கத் தொடங்கினாள். இவனும் பின் தொடர்ந்தான். சற்று தூர நடையில் வெளிச்சம் தெரிந்தது. அது ஒரு குகை என புரிந்தது அவனுக்கு. நடந்து கொண்டிருந்த அந்த பெண் சற்று தயங்கி நின்றாள். பின் தன் மடியிலிருந்த எதையோ எடுத்து அதை என்னமோ முணுமுணுத்தபடி அந்த குகை வாசலை நோக்கி எறிந்தாள். பின் குகையினுள் நுழைந்தாள். குகை வாசலில் 2 கோட்டான்கள் காவல் போல பயங்கர உருவத்துடன் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அந்த பெண் குகைக்குள் நுழைந்ததை கவனிக்காதது போல் ஆடாமல் அசையாமல் கல் போல உட்கார்ந்திருந்தன அவை இரண்டும். அவள் எறிந்த மந்திர பொடியால் தான் அவை தன்னை மறந்து உட்கார்ந்திருக்கிறது என புரிந்தது சுதீப்பிற்கு. அவனும் குகைக்குள் நுழைந்தான். குகையெல்லாம் சுவற்றில் ஏதேதோ குறியீடுகள், சித்திரங்கள். பெரும்பாலும் அவை பலி கொடுப்பது போலவும் சுடுகாட்டில் பூஜை செய்வது போலவும் கோர உருவங்களை வணங்குவது போலவும் பார்ப்பவரை பயமுறுத்துவதாகவே இருந்தன. இரத்த தீற்றல்கள் வேறு. குடலை புரட்டியது, துர்வாடை அடித்தது. நீண்ட குகைப்பாதை முடிவுக்கு வந்த இடத்தில் ஒரு மைதானம் போன்ற இடம் இருந்தது. அதன் நடுவில் ஒரு ஆள் உயரத்திற்கு ஒரு சிலை. முட்டை கண்களால் முறைத்தபடி தலையில் ஒற்றை கொம்புடன் நீண்ட வாள், அதன் நுனியில் முள் போன்ற அமைப்பும் 4 கைகளில் ஆயுதங்களுமாய் பார்க்கவே பயங்கரமாய் இருந்த அந்த சிலையின் முன் ஒருவன் அமர்ந்து பூஜை செய்து கொண்டிருந்தான். ஜடை போன்ற நீண்ட முடி அமைப்பு, அடர்த்தியான மீசை, கண்களை சுற்றி கருப்பு மை தீட்டியிருந்தான். 2 புருவங்களுக்கு மத்தியில் மை அப்பியிருந்தான். கருப்பு நிற வஸ்திரம் தரித்திருந்தான். மந்திரவாதி போன்ற தோற்றமுடைய அவன் கண்களை மூடி மந்திரம் உச்சரித்தவாறே ஹோமகுண்டத்தில் சமித்துகளை ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு கொண்டிருந்தான். வந்த இவள் அவன் முதுகுக்கு பின் நின்றிருந்தாள். அவன் இவள் வந்ததை அறியவில்லை போலும். அதே நேரம்தான் அவள் அந்த காரியத்தை செய்தாள். தன் மடியில் சிறுகியிருந்த சற்று முன் ஒரு பெரிய கருஞ்சிறுத்தையை பரலோகம் அனுப்பிய அந்த கட்டாரியை கையில் எடுத்தாள். சுதீப்பிற்கு அவள் என்ன செய்ய போகிறாள் என தெரிந்துவிட்டது. அவன் பார்க்கவே அவள் மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த மந்திரவாதியின் பின்னங்கழுத்தில் ஓங்கி இறக்கினாள் தன் கட்டாரியை. மறு வினாடி ரத்தம் பீரிட்டு அடித்தது. அவள் முகம் உடை எங்கும் தெரித்தது. இந்த கனவைதான் மித்ரா அடிக்கடி கண்டு ஹாஸ்டலில் அலறி எழுந்திருப்பாள். முதல் பாகத்தின் ஆரம்ப அத்தியாயத்தில். நிலைத்த விழிகளோடு ஹக் என்று அதிர்ந்து போய் துடித்து உறைந்து போய் அமர்ந்திருந்த மந்திரவாதியின் முன்பு வந்து நின்றாள் அவள். அவன் கண்கள் நம்ப முடியாமல் அவளை பார்த்தது. கைகளை உயர்த்தி துரோகி என்றான்.
அவள் சிரித்தபடியே அவன் முன் விழுந்து வணங்கினாள். என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என் குரு மனையூரானே. தங்களின் பிரதம சிஷ்யை மென்மேலும் மாந்திரிக உலகில் கோலோச்சி வாழ முதல் பலியாக தங்களையே கொடுத்து விடுங்கள். தங்களை பலி கொடுத்து அந்த தசயோக சித்தியை நானே அடைவேன். காற்றுக்கு தவித்தபடி பேசினார் மனையூரான். அடி சண்டாளி, குருத்ரோகம் புரிந்து நீ அடைய போகும் சித்தி உனக்கு கடைசி வினாடியில் பயன்படாது. பயன்படாமல் போகட்டும். இத்துடன் உன் குருபலம் குறைந்துவிடும். என் போல உன் மரணமும் மிக கொடூரமாய் நிகழும். அடுத்த நொடி அவள் வீசிய வாள் அவரது தலையை துண்டாக்கி ரத்தம் பெருக்கியபடியே உருண்டு போய் அந்த சிலையின் காலில் போய் விழுந்தது. மறு வினாடியே குகையினுள் பெருத்த இடிமுழக்கம் கேட்டது. ஏதேதோ ஓசைகள் கேட்டு அடங்கியது. மின்னல் ஒன்று கண்ணை பறிக்கும் ஒளியில் மின்னியது. அவள் கண்களை மூடி திறந்தாள். இப்பொழுது அந்த சிலையின் நீட்டிய கையில் மாலை போல் ஒன்று மின்னியது. ஒரு நாகம் நெளிவதை போல் தங்க நிறத்தில் நெளிந்து கொண்டிருந்த அதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அவள். சுதீப்பும் கூடத்தான். ஓர் அசரீரி குரல் கரகரவென கேட்டது. நல்லது, உனது இந்த சர்வ திவ்ய பலி பிரசாதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதோ இந்த தங்க மாலையை எடுத்துக்கொள். இதில் எனது மாய நாகத்தின் சக்தி உள்ளது. உன் முன் யார் நின்றாலும் அவர்களின் மனதை ஒரு வினாடியில் உன்னால் படிக்க முடியும். அவர்களை உன் வசிய சக்தியால் நீ ஆள முடியும். ஒரு இலையை எடுத்து அதன் மீது நீ ஏறி ஆற்றை கடக்க முடியும். யக்ஷிகள் உனக்கு நீ கேட்ட ஏவலை செய்து முடிக்க நீ அழைத்ததும் ஓடோடி வரும். ஒருவரை பற்றி நீ அறிய விரும்பினால் கர்ண யக்ஷினி அவர்களை பற்றிய உண்மை தகவலை உனக்கு தருவாள். அடுத்த 1 வருட காலத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உனக்கு சொல்லுவாள். இன்னும் எவ்வளவோ உண்டு. மென்மேலும் நீ சித்திகளை அடைய விரும்பினால், அவற்றை குறித்து நீ எனக்கு பலிகள் தர தயாராயிருந்தால், விரைவிலேயே நீண்ட ஆயுளுடன் நரை திரை மூப்பு அண்டாமல் கன்னித்தன்மையுடன் ஆண் அழகர்களுடன் கூடி மகிழலாம். நாட்டு மன்னர்களை உன் அழகாலும் வசிய சக்தியாலும் வீழ்த்தலாம். அவ்வளவையும் பரவசத்துடன் கேட்டுக்கொண்டிருந்து தலை வணங்கினாள் அவள். அப்படியே ஆகட்டும். தேவரீரே இனி எனக்கு ஆஸ்தான தெய்வம். வந்து இந்த மாய நாகத்தை எடுத்து உன் கழுத்தில் அணிந்து கொள். இந்த மாய நாக மாலை என் அம்சம். இது உன் கழுத்தில் இருக்கும் வரை உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. இதை நீ கழற்றி வைத்திருக்கும் நேரம் நீ சக்திகளற்ற சாதாரண மந்திரவாதினியாக மட்டுமே இருப்பாய். அந்த நேரத்தில் உன் பலம் குறைந்திருக்கும். அதை கேட்டபடியே கைகளை குவித்து வணங்கியவாறு அந்த சிலையின் கையிலிருந்த நாகமாலை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டாள் அவள். என்ன ஆச்சரியம்! அவள் அதை கழுத்தில் அணிந்து கொண்டதும் அது ஒரு சாதாரண மாணிக்க மாலையாகிவிட்டது. பல மாணிக்க கற்கள் பதித்த ஒரு நாகாபரணம் போன்று இருந்தது பார்ப்பதற்கு. இப்போது அவளது முகமே ஒரு தனியான பளபளப்போடு தெரிந்தது. அவளது உடலை ஜொலித்தது. கண்களின் பளபளப்பு கூடியிருந்தது. ஒரு நாகக்கண்ணியைப் போல் தெரிந்தாள் அவள். அவள் உடலிலிருந்து அபரிமிதமான வாசனை கமழ்ந்தது. இடுப்பில் கை வைத்தபடி நின்று கலகலவென சிரிக்க ஆரம்பித்தாள் அவள். அவள் சிரிப்புடன் பாம்பு சீரும் ஓசையும் கலந்து ஒலித்து சுதீப்பை நடுநடுங்க வைத்தது. அத்தியாயம் 22. காட்சி மாறியது. இப்பொழுது சுதீப் நின்று கொண்டிருந்தது வேறொரு அறையில். அந்த அறைக்குள் எங்கேயோ வெளிச்சம் விழுந்து கொண்டிருந்தது. அறையினுள் இருள் 90% பரவியிருந்தது. அறைக்குள் ஒரு கட்டில் அலங்காரமாக நடுவாந்திரமாக போடப்பட்டிருந்தது. அதில் யாரோ படுத்திருப்பது தெரிந்தது. துடிக்கும் இதயத்தை கையில் அழுத்தி கொண்டே சுதீப் மெல்ல கட்டிலை நெருங்கினான். தன் மொபைல் டார்ச்சை எரிய விட்டு பார்த்தான். திகைத்தான். அது மாத்ரி. கண்களை மூடியிருந்தாள். கேசம் அலையலையாய் கட்டிலில் பரவியிருக்க வெண்ணிற ஆடை உடுத்தி பார்க்க ஒரு வெண்ணிற புறா படுத்திருப்பது போல் இருந்தாள். மாத்ரி மெல்ல அழைத்தான். அவளிடம் அசைவில்லை. ஆனால் சுவாசம் இருப்பது அவள் மார்பு ஏறி இறங்குவதிலிருந்து தெரிந்தது. குனிந்து அவள் முகத்தையே பார்த்தான் சுதீப். அவளது விச்ராந்தியான முகம் அவனை என்னவோ செய்தது. இதற்கு முன் இந்த முகத்தை மிக நெருக்கத்தில் பார்த்தது போன்ற உணர்வு பொட்டுமலை கிராமத்தில் இவளை பார்த்ததில் இருந்தே சுதீப்புக்கு இருந்தது. குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் சுதீப். அப்போது கலகலவென சிரிப்பொலி பின்புறமிருந்து கேட்கவே திடுக்கிட்டு போய் திரும்பினான். அதிர்ந்தான். அங்கே மாத்ரி நின்றிருந்தாள். சட்டென திரும்பி கட்டிலை பார்த்தவன் இன்னும் பலமாக அதிர்ந்தான். காரணம், கட்டிலில் இப்பொழுது மித்ரா படுத்திருந்தாள். சட்டென தன் கண்களை திறந்தாள். சுதீப் 2 அடி பின்வாங்கினான். நின்று கொண்டிருந்த மாத்ரி புன்னகைத்தாள். பயப்படாதீர்கள், அவளும் நானும் வேறல்ல, இருவரும் ஒருவர்தான். என்ன? திகைத்தான் அவன். ஆம்,
அவள்தான் நான் தான் அவள். இவள் என்னுடைய மறுபிறவி. அந்த அரக்க பிசாசினி இவள் உடலிலிருந்து என் ஆத்மாவை பிரித்தெடுத்து விட்டாள். மித்ராவின் உடலை அவள் பயன்படுத்தி கொள்கிறாள். அவளுடைய பழிவாங்கும் வேலை ஆரம்பிப்பதற்கு முன் நீங்கள் அவளை தடுத்து நிறுத்த வேண்டும். என்ன காரணத்திற்காக அவளை 300 வருடங்களுக்கு முன்பு நாம் கொன்று அடக்கினோமோ இப்பொழுதும் அதையே செய்ய போகிறாள். அதற்காக என் ஆத்ம உடலை கண்டுபிடித்து இந்த பெண்ணின் உடலில் இருந்து கொண்டாள். சுதீப் திகைத்து போய் கேட்டான். என்ன, நாம் கொன்றோமா? ஆம், நாம் தான், நமது முற்பிறவியில்தான். அவள் ஒரு மோசமான பைசாசிக சக்தி. உயிரோடு இருக்கும் காலத்திலேயே எதற்கும் அஞ்சாமல் பல பாதகங்களை செய்தவள். இறந்த பின் அவளது ஆட்டம் இன்னும் அதிகமாகவே அவளை மந்திர கட்டுகள் போட்டு புதைத்து வைத்தோம். ஆனால் எப்படியோ வெளிப்பட்டு விட்டாள். என்னை இவள் அடிமையாக வைத்து கொண்டாள். இவளிடமிருந்து என் ஆன்மாவை விடுவியுங்கள். அதோ பாருங்கள். சுவற்றில் ஓரிடத்தில் சுட்டி காட்டினாள். சில ஓவியங்கள் மாட்டப்பட்டிருந்தது. சுதீப் கிட்டே சென்று பார்த்தான். ஒரு ஓவியத்தில் மாத்ரி ராணியைப் போல் ஆடை அணிகலன்கள் அணிந்து புன்னகைத்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் சுதீப் நம்ப மாட்டாமல் பார்த்தான். அவள் தோளில் கை போட்டவாறு அரச உடையில் நின்றிருந்தது அவனேதான். இப்போது இருப்பதை விட சற்று உயரமாகவும் கட்டுமஸ்தான உடலோடும் கம்பீரமான மீசையுடனும் இருந்தான். இது நீங்களும் நானும் தான். முற்பிறவியில் நாம் கணவன் மனைவி. இந்த பிறவியில் நீங்கள் சுதீப், நான் மித்ரா. சுதீப்பிற்கு எதையும் நம்ப முடியவில்லை. இதுவரை இது ஏதோ பயங்கர பேய் சமாச்சாரம் என்று நினைத்தது போக இப்பொழுது அது புனர்ஜென்மம், அதிலும் அது தானும் சம்பந்தப்பட்டது என்கிற ரீதியில் போகிறதே. தலை வலித்தது. நெற்றியை பிடித்து கொண்டான். மாத்ரி அவனை ஆதுரமாக பார்த்தாள். நம் கதை என்ன? அந்த அரக்கிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் சொல்வது போல் செய்யுங்கள். மித்ராவின் அருகில் வாருங்கள். சுதீப் வந்தான். மாத்ரியும் அவனை நெருங்கி நின்றாள். என் கைகளையும் மித்ராவின் கைகளையும் பிடித்து கொள்ளுங்கள். கட்டிலில் படுத்திருந்த மித்ராவின் அருகே இரு பக்கமும் இருவரும் உட்கார்ந்தனர். அவளது கைகளை இருவரும் பிடித்து கொண்டனர். இப்பொழுது மாத்ரியின் உருவம் திடமாக இல்லாமல் ஒரு பாதரசத்தின் தன்மையில் இருந்தது. பார்க்க உருவமாகவும் தொட்டால் திரவம் போலவும் இருந்தாள். இப்போது ஒரு சங்கிலி வட்டத்தை உருவாக்கியிருந்தனர். கண்களை மூடுங்கள். என் குரல் உங்கள் காதில் விழும் வரை நீங்கள் காணப்போகும் உலகத்திலிருந்து வெளியில் வர வேண்டாம். ஒரு 3ஆம் மனிதனாக நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது என நீங்கள் தெரிந்து கொண்டால் பின் இந்த துராத்மாவை எப்படி வெற்றி கொள்வது என்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? இதை தவிர என்னால் உங்களுக்கு வேறு எந்த உதவியும் செய்ய இயலாது. அவள் மீண்டும் வருவதற்குள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடுங்கள். சுதீப் அவள் சொன்னது போலவே கண்களை மூடினான். சுதீப், உறங்கும் மித்ரா, மாத்ரி மூவரும் மனித சங்கிலி உருவாக்கியிருந்தனர். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்களுக்கு நடுவில் ஒரு வெளிச்ச வட்டம் தோன்றி அதில் காட்சிகள் வரிசையாக தெரிய ஆரம்பித்தன. சுதீப் கண்களை மூடியிருந்தாலும் அவனுக்கு அந்த வட்டத்தினுள் தென்பட்ட காட்சிகளை நன்றாக பார்க்க முடிந்தது. மலைகள், தவழ்ந்து வரும் மேகக்கூட்டங்கள், நிறைய பலாமரங்கள், வீழ்ந்து ஓடி வரும் அருவிகள் என காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பித்தது. நண்பர்களே, என்னுடன் சேர்ந்து 300 வருடங்களுக்கு முன்பு காலத்தை கடந்து செல்ல தயாராக இருக்கிறீர்களா? வாருங்கள், செல்லலாம். அத்தியாயம் 23. 300 வருடங்களுக்கு முன்பு. அப்போதைய தென்காசி நகரம், அதன் அருகில் வெள்ளி நுரைத்து விழும் அருவிகளை கொண்ட குற்றாலம். மேகக்கூட்டங்கள் கிட்டே வந்து நலம் விசாரித்து செல்லும் அழகு கொஞ்சம் இயற்கை சூழல். இப்போதைய தடுப்புகள் காவல்கள் ஏதுமின்றி சர்வ சுதந்திரமாய் கொட்டி கொண்டிருந்தது ஹோவென்ற இறைச்சலுடன் அருவி. பொங்கி விழும் அருவி தாரைகளின் ஊடே அந்த இளவயது மங்கையர்களின் கும்மாளமும் உற்சாகமும் கலந்த சிரிப்பொலி அருவியின் ஓசைக்கு ஸ்ருதி சேர்க்கும் நாதம் போல் கலகலவென இறைந்து கேட்டுக்கொண்டிருந்தது. அருவிக்கு சற்று தள்ளி ஆடுகள் மந்தை மந்தையாய் மேய்ந்து கொண்டிருந்தன. 6-7 பேர் கொண்ட பாவையர்களின் கூட்டம் அது. குளிப்பதற்காகவே என்று அணிந்து வந்திருந்த ஒற்றை சுற்று சேலையை உடல் முழுசும் சுற்றி மார்பு வரை கொண்டு வந்து வலது தோளோடு கட்டி முடிச்சு இட்டிருந்தனர். தொடை வரை நீண்டிருந்த குழல்களிலிருந்து நீர்த்தாரைகள் மற்றுமொரு அருவி போல் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களில் ஒரு பெண் குளித்து முடித்து தலையை துவட்டியபடி மற்ற பெண்களை அதட்டினாள். ஏய், போதுமடி,
நேரமாகிவிட்டது. வாருங்கள் போகலாம், இருட்டி கொண்டு வருகிறது. சாரல் மழை வேற ஆரம்பித்து விட்டதே. இன்னும் கொஞ்சம் முன்னமே வந்திருக்கலாமடி. விளையாடிக்கொண்டே பொழுதை போக்கிவிட்டீர்கள். சீக்கிரம் வாருங்கள். அவளது அதட்டல் குரலை கேட்டதும் பெண்கள் எல்லாம் அருவியிலிருந்து வெளிப்பட்டு இடையிலிருந்த சிறு பாறைகளில் கால் வைத்து தாவி வெளியே தரைப்பகுதிக்கு வந்தனர். எல்லோரையும் பார்த்துவிட்டு அந்த பெண் கேட்டாள், எங்கே எடி, நம் தாமரையை காணோமே? அவள் கேட்க, அவள் என்று நம்மோடு வந்திருக்கிறாள். இந்த தாமரை வரும் கதிரவனுக்காகவல்லவா காத்திருக்கிறாள்? இன்னொருத்தி சின்ன சிரிப்போடு சொல்ல, அந்த பெண் உள்ளே இன்னமும் அருவியுடன் அருவியாய் ஆடிக்கொண்டிருந்த அந்த இளம் பெண்ணை நோக்கி உரக்க கத்தினாள், ஹேய் தாமரை, சீக்கிரம் வாடி, நேரமாகிவிட்டது. ஆடுகளையெல்லாம் பட்டியில் அடைக்க வேண்டுமே, ஊரார் நம்மை கோபித்துக் கொள்வார்கள். அவள் அங்கிருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி, நீங்கள் போங்களக்கா, நான் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவேன். அப்புறம் அக்கா, எனது ஆடுகளையும் செங்கோனார் வீட்டு பட்டியில் அடைத்து விடுங்களேன் சொல்லிவிட்டு தலையை மீண்டும் கொட்டுகிற அருவிக்குள் இழுத்து கொண்டாள். இவள் அடங்க மாட்டாள். சீக்கிரம் இவளுக்கு கால் கட்டு போட சொல்ல வேண்டும், இவளது அம்மாவிடம் சொல்லி. அந்த பெண் சற்று முனகியபடியே சொல்ல, அக்கா, அதற்கு அவசியமே இல்லை. இடம் நாள் மட்டும் பார்த்து வையுங்கள். அவள் ஆளை பிடித்து கொண்டு மணமேடையில் இழுத்து வந்து அமர்த்து விடுவாள். இப்பொழுது கூட அவள் தன் காதலனுக்காகத்தான் நம்மை முன்னால் போகச் சொல்கிறாள். இன்னொருத்தி சொல்ல, என்னவோ இந்த பெண் படுத்தும் பாடு. இவள் தான் என்னை நம்பி அல்லவா அனுப்பியுள்ளார். அவர் கோபித்துக் கொள்வார் அல்லவா? உன்னை நம்பிதானே நான் ஆடுகளை பராமரிக்க என்று அனுப்பினேன் என்று. இன்று இவள் வரட்டும், அது யார் அவளது காதலன் என்று கேட்டுவிட்டு சீக்கிரம் ஒரு கால் கட்டை போட்டுவிடச் சொல்ல வேண்டும். இவ்வாறு பேசியபடி பெண்கள் கூட்டம் நடந்து சற்று நேரத்தில் அந்த இடத்தை விட்டு மறைந்தும் போயினர். தாமரை குளிர குளிர நனைந்து கொண்டிருந்தாள். தபதபவென விழும் நீர்த்தாரைகள் உடலுக்கு இதமாக தெரிந்தது. கண்கள் சிவந்து விட்டது. வெளியே வந்தாள். தன் ஆடைகளை எடுத்து மறைவாக ஓரிடத்தில் நின்று அணிந்து கொண்டாள். ஈரமான சேலையை நன்கு பிழிந்து 2 மரங்களுக்கு இடையில் கட்டி உலர்த்த விட்டாள். அந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்து தன் ஈரத்தலையை துவட்டியவாறே சற்று தூரத்தில் தெரிந்த ஓர் ஒற்றையடி பாதையை கவனிக்க ஆரம்பித்தாள். வானத்தை பார்த்தாள். இருட்டும் பொழுது ஆரம்பிக்க இன்னும் 2 நாழிகைதான் உண்டு. அதற்குள் வீடு போய் சேர வேண்டும். இந்த இடத்தில் இரவில் காட்டு மிருகங்கள் நடமாட்டம் ஆரம்பித்துவிடும். பெரிய நீர்ப்பரப்பில் தண்ணீர் அருந்த ஏராளமான மிருகங்கள் வந்து போகும். ஏன் இவ்வளவு நேரம் இவர் வருவதற்கு? பதைப்புடன் தன் காதலனுக்காக காத்திருந்தாள் தாமரை. சற்று தள்ளி ஒரு புதர் மறைவில் ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டது. சட்டென தலையை திருப்பி அந்த இடத்தை பயத்தோடு பார்த்தாள். செடிகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தது. கண்களில் பயம் தோன்றியது. இது சரிப்படாது, கிளம்பி விடலாம். அடுத்த முறை எனக்கு தூது அனுப்புவார் இல்லையா, அப்பொழுது பார்த்து கொள்கிறேன் அவரை. மனதுக்குள் கோபத்துடன் எண்ணமிட்டபடி எழுந்து காய வைத்திருந்த புடவையை அவிழ்த்து சுருட்டி கொண்டு தோளில் போட்டவாறே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஊருக்குள் செல்லும் பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் தாமரை. அவள் அணிந்திருந்த கொலுசொலி அவள் நடக்கும்போது சன்னமாக கேட்டுக்கொண்டிருந்தது. 2 நிமிடம் நடந்திருப்பாள். இப்பொழுது நின்றாள். யாரோ அவள் பின்னால் நடந்து வரும் ஓசை கேட்டது. சட்டென திரும்பினாள். யாரும் இல்லை. இதயம் படபடவென அடித்துக்கொள்ள தொடங்கியது. ஊரில் உலாவரும் மோகினி பேய்க்கதைகள் இப்போது சமய சந்தர்ப்பம் தெரியாமல் நினைவுக்கு வந்து அவளை பயமுறுத்தியது. வேகமாக நடையை எட்டி போட்டாள். அந்த சாரல் காற்றையும் மீறி வியர்த்து கொட்டியது அவளுக்கு. நெஞ்சுக்குள் ஒரு இனம் புரியாத பீதி பரவ தொடங்கியிருந்தது. அப்பொழுது விற்றென அவள் முன்னே ஏதோ ஒன்று மிகுந்த விசையுடன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவள் இருந்த இடத்தை கடந்து சென்று மறைந்தது. அப்படியே சிலை போல விக்கித்து நின்று விட்டாள் தாமரை. மூச்சு விடக்கூட மறந்தாள். எது அப்படி நம்மை கடந்து முன்னே ஓடியது அவ்வளவு விரைவாக? தலையை திருப்பாமல் விழிகளை மட்டும் சுழற்றி நாலாபுறமும் பார்த்தாள். இப்பொழுது அவள் முதுகுக்கு பின்னே யாரோ நிற்பது போன்ற உணர்வு. வெப்பமாக மூச்சு விடும் உணர்வு. பிண்டுவிடும் அதீத அச்சத்துடன் தான் நின்ற இடத்திலிருந்து மெல்ல உடலை திருப்பி பின்னே பார்த்தாள் தாமரை. பார்த்து அவளது விழிகள் விரிந்தது. ஒரு நீண்ட கூர்நகங்களை உடைய ஒரு கரம் அப்படியே அவள் முகத்தை மூடியது. மீள் என்ற தாமரையின் அலறல் அங்கே மறுபுறம் வந்து கொண்டிருந்த அவளின் காதலனின் காதில் விழுந்தது. திகைப்பும் பதற்றமுமாய் தாமரை தாமரை என கூப்பிட்டபடியே அவன் வந்து பார்க்கும் பொழுது தாமரை துவைத்து உலர்த்தி தோளில் போட்டிருந்த அவளது ஈரப்புடவை மட்டும் அங்கிருந்த முள் செடிகளின் மேல் போர்த்தி கொண்டு காற்றில் படபடத்து கொண்டிருந்தது.
இதனுடைய தொடர்பாகம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.